அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது விளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்க திருமதி வைத்தியை அவர்கள் அழைக்கிறேன். இவரும் திருமதி ஜோசப் அவர்களின் மனைவியும் அழைக்கிறேன். असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शांति शांति शांति. பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். குழந்தைங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்ஸ். திரு ஜோசப் அவர்களை சொற்பொழிவிற்கு அழைக்கிறேன். அழைப்பை ஏற்று வருகை தந்த வைணவ சுடராய் திரு ஜோசப் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக இடமளித்த லேடிஸ் கிளப்பை சார்ந்தவர்களுக்கும் எனது நன்றிகள் மற்றும் நிகழ்ச்சிக்கு நடக்க உதவி புரிந்த சீரசாகரம் அங்கிள் திரு ராகவனருக்கும் அவரது மனைவியாருக்கும் எனது நன்றிகள் மற்றும் திரு ஹரிகிருஷ்ணன் அவருக்கும் எனது நன்றிகள். திரு ஜோசஃபை பற்றி ஒரு முன்னுரை. அவரை பற்றி என்னுள் ஏற்பட்ட சில கேள்விகளுக்கு அவருடைய சுயசரிதையிலிருந்து எனக்கு விடைகள் கிடைத்தன. அவற்றை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எப்படி இந்து தர்மத்துக்குள் ஈர்க்கப்பட்டார் என்பதை பற்றி அவருடைய சுயசரிதையிலிருந்து சில. 7 வயதில் இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது சொர்க்கம், நரகம், மோட்சம், கடவுள், ஆத்மா இவற்றை பற்றி அறிவு வேண்டும். நான் வேண்டுவது வேறொன்றும் இல்லை. நினைவறிந்த நான் முதல் இந்த ஆன்மீக தேடல் மூளையிலும் முட்டி மோதி தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு ஐயங்கார் சுவாமிகளிடம் தமிழ் மாணவனாக சேர்ந்த பொழுது அவர் நெற்றியில் வரைந்துள்ள 3 நேர்கோடுகளை பற்றி விவரம் கேட்டேன். அது மெல்ல மெல்ல ஸ்ரீ வைஷ்ணவ வித்வத் உரையாளராக உருவெடுத்தது. அவருக்கு என் பாலும் எனக்கு அவர் பாலும் ஒரு இணைப்பிரியா ஈர்ப்பை உண்டு பண்ணியது. என்னுடைய ஆசான் கழுத்தில் விழ வேண்டிய மாலைகள் எல்லாம் அடியனுடைய கழுத்தில் விழுகின்றன. இன்றைய தலைப்பு நம்பினார் கெடுவதில்லை. மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. சில நிமிடங்களில் சொற்பொழிவு தொடங்கும். நன்றி. சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். புதுவையிலிருந்து என்னை அன்புடன் அழைத்து வந்து இந்த அரிய வாய்ப்பை நல்கிய திரு பிரசன்னா அவர்களே, அவர்தம் அருமை தந்தையாரே, இங்கு அமர்ந்திருக்கிற ஆன்மீக அன்பர்களே, கோவில் தொண்டர்களே, இறை பாடல்கள் பாடிய அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். தலைப்பு நம்பினார் கெடுவதில்லை அப்படின்னு இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாலே நானும் பிரசன்னாவும் வேறு வேறு தலைப்புகளை பற்றி பேசினோம். அவருக்கு திருப்தி ஏற்படலை. அவருடைய மனசு என்னென்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. அதாவது காமன் மாசஸுக்கு போய் ரீச் ஆகணும், அந்த மாதிரி ஒரு தலைப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நம்பினார் கெடுவதில்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு. அவர் உடனே ஒரு ஜெமினி கணேசன் படத்தில் அந்த பாட்டு வருது அப்படின்னார். ஆஹா, அதை ஜெமினி கணேசன் பாட்டுன்னு புரிஞ்சு வச்சுருக்கார். உண்மையில் அது பாரதியார் பாட்டு. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு அப்படின்னு பாரதியார் எழுதினேன். அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. சொன்னால் கேட்டால் புரிஞ்சுக்குது. இதில் அகராதியை புரட்டி பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, எளிய தமிழ். ஆனால் இதில் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. இன்றைக்கி கடவுள் இருக்கிறார்னு சில பேர், கடவுள் இல்லைன்னு சில பேர், கடவுள் இருக்கலாம் அப்படின்னு சில பேர், சில பேர் கடவுள் இருக்கிறார்னு ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் சொல்லுவாங்க. ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கடவுள் இல்லையோன்னு சந்தேகமாக இருக்கும்பாங்க. ஆத்திகர்களுக்கே சந்தேகம். அந்த காலத்தில் நான் பழைய திரைப்படங்கள் பார்க்குற பழக்கம் உண்டு. அதில் பேசும் தெய்வம்னு ஒரு சினிமா. அதில் கதாநாயகனுடைய குழந்தை காண போயிடுது. அந்த கதாநாயகனுடைய தகப்பனார் வெங்கடாஜலபதி வெறியர், சதா பெருமாள் முன்னாலே உட்காந்துருப்பார். இவன் நேராக அங்கே போகிறான். அப்பா, சதா வெங்கடாஜலபதியே ஜெபிச்சுட்டு இருந்தியே, இன்றைக்கி என் பிள்ளை காண போயிடுது. எங்கப்பா உங்கள் வெங்கடாஜலபதி, எங்கே உங்கள் கடவுள் நம்பிக்கைன்னு கேட்குறான். அப்போ அவர் நேராக உடனே அந்த கேள்வியை கேட்டுட்டு வெங்கடாஜலபதிகிட்ட போகிறார். நீ எங்கேன்னு கேட்குறான். அது இவன் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்குறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கப்பா உங்கள் நம்பிக்கைன்னு கேட்குறான். அதுதான் என்னை பாதிக்குது. என் நம்பிக்கையை இப்போ குற்றவாளி கொண்டு நிப்பாட்டியிருக்கான். இப்போ அதை காப்பாற்ற வேண்டியது முன்பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குழந்தை கிடச்சிடுதுங்கிற மாதிரி படத்தை முடிச்சுட்றான். இப்போ என்ன செய்தினா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
நம்பிக்கை இருந்தால் அவர் இருக்கிறார், நம்பிக்கை இல்லைன்னா அவர் இல்லை. ஒரு முறை பெங்களூரில் ஆன்மீக சொற்பொழிவு முடிச்சுட்டு ட்ரெயினில் வரேன், ரிசர்வேஷன் ட்ரெயினில். அப்போ வந்து டிக்கெட்டு, அதாவது கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு காமிச்சோம்னா உடனே வந்து ஐடி கார்டு கேட்பாங்க. அதுக்காக டிக்கெட்டை கொடுத்துட்டு ஐடி கார்டு எடுக்கிறது கையை விட்டேன் பையில். உடனே டிடிஆர் சொன்னார், ஐடி கார்டு இருக்கா அப்படின்னாரு. இருக்குது அப்படின்னு. இருக்குன்னா வேண்டாம், இல்லைன்னா வேணும் அப்படின்னா. அது அவங்க டிசிப்ளினாக இருக்குது. அதுபோல் கடவுள் இருக்கிறாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருந்தால் அவர் இருக்கார், இல்லையா அவர் இல்லை. இதுதான் பதில். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இது என்ன ரொம்ப விகட கவி பேச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. உண்மை அதுதான். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னு ஒரு சினிமாக்காரன் எழுதினான் பாட்டு. உங்களுக்கு அது கல்லாக தெரியலை, கடவுளாக தெரியுதுங்கிற அன்பு இருக்குமானா அந்த கல்லில் கடவுள் வந்து உட்காருவான். நம்பினவருக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜான்னு ஒரு கொச்சையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்பினா உண்டு. பல பேர் கேட்குறாங்க, நம்ம புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் ஒன்று படிக்கிறோம், பெரிய மகான்கள்லாம் வந்தாங்க, பெரிய பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் அப்படின்னு. வியாச பகவானுக்காக நதி வற்றி போய் தரை தட்டியதுன்னு சொல்கிறாங்க. சங்கராச்சாரியார் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னாங்க. நம்முடைய சார்பாக இங்கே சுவாமிக்கு ஸ்ரீ ராமச்சந்திரையர் சான்ஸ்கிரிட் பண்டிட் அவர் வந்து ஒரு சுவாமியை கௌரிக்கணும்னு, இந்த பிரவச்சனம் முடிஞ்ச உடனே சுவாமியை ஒரு 2 நிமிஷம் இந்த பிரச்சனை சொல்லுவார். சந்தோஷம். ஒரு சான்ஸ்கிரிட் வித்வான் போட்ட மாலை, இதை கழட்டக்கூடாது. இப்போது இந்த நம்பிக்கை புராணங்களையும் இதிகாசங்களையும் பெரிய மகான்கள் பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தியதாக பார்க்குறோம். கடவுளை நேரில் வர வச்சதாக கதைகள் இருக்குது, நெருப்பு அணைகிற மாதிரி கதை இருக்குது, தண்ணீர் சுடுற மாதிரி கதை இருக்குது, நோய்கள் குணமாகிற மாதிரி கதை இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏற்றளவில் புஸ்தகத்தில் பார்க்குறோமே தவிர நடைமுறையில் இன்றைக்கி இருக்கா? இப்போது நம்ம வீடு தீப்பத்திக்குச்சின்னு வச்சுக்குவோம், உடனே வந்து நம்ம ஒரு விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகம் சொன்னால் தீ அணைஞ்சிடுதா? யாருக்காவது அணையுதா? என்ன பண்ணுறோம்? உடனே ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுறோம், நாம் பக்கெட்டில் தண்ணி எடுத்து போகுது. அதான் நம்ம செய்கிறது. உடம்புக்கு முடியாமல் போகிறது, தலைவலி காய்ச்சல் ஜுரம்னா யாராவது பகவானை பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய அருளாலே என் நோய் குணமாகட்டும்னு இருக்கிறோமா? உள்ளதுலேயே பெஸ்ட்டு ஆஸ்பத்திரி எது? அப்பல்லோ. அங்கே போவோம், செத்தாலும் அங்கே சாவும். அப்படி தான் நம்பிக்கை போகிறது. இப்போ இந்த மகான்கள் வந்து பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தினதாக சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் இங்கே இருக்கிற யாராவது நான் உள்பட ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்ட முடியுமா? இல்லை, ஃபெயிலியர். படிக்கிறோம், அவ்வளோதான். பாட்டி தாத்தா கதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதை பற்றி ஒரு சிறு ஆராய்ச்சி இன்றைக்கி நம்ம செய்யணும். இன்றைய தலைப்பில் நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சந்தேகம் வர தீர்த்து வச்சேன்னா அது இன்றைய சொற்பொழிவுக்கு ஒரு வெற்றி. நீங்கள் நினைக்கலாம், நம்பினார் கெடுவதில்லை என்ன உடனே பிரகலாதன் கதை, ஆழ்வார்கள் கதை, நாயன்மார்கள் கதையெல்லாம் எடுத்து சொல்லி அவள்லாம் நம்பினா அவளுக்கு நடந்ததுன்னு முடிக்க போகிறேன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக இல்லை. அப்படி நினச்சி தான் பல பேர் இன்றைக்கி வரல. நமக்கு தெரியாத விஷயமாக சொல்ல போகிறான் அப்படின்னு நம்புங்கோ நம்புங்கோன்னு கத்துவான். இதை கேட்குறதுக்கு இங்கேருந்து போடுவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய மோடஸ் ஆப்பரண்டி அது இல்லை. என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கைன்னா என்ன, அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி. இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு அது உதவணும். இந்த பின்னால் ரிஷி தர்மான்னு போட்டிருக்கு பாருங்கள். இதனுடைய நோக்கமே இளைஞர்களுக்கு இந்து மத நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு போதல். அதுதான். பிரசன்னா கிட்ட காரில் வரும்போது சொன்னேன்,
விவேகானந்தர் அன்று வெளிநாட்டுக்காரர்கள் இந்திய நாட்டு இந்து மதத்தை இழிவாக நினைப்பதை மாற்றினார். இன்றைக்கி நான் என்னுடைய லட்சியமாக எதை வச்சுருக்கேன்னா, இந்தியர்களே இந்து மதத்தை பற்றி இழிவாக நினைக்கிறார்கள், அதை மாற்றணும். அதுதான் என்னோட நோக்கம். அப்போ அது எப்படி முடியும் அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ இந்த சொற்பொழிவு என்னுடைய பையன் வந்து யூடியூப்பாக போட்டுருவான், என்னுடைய வெப்சைட்டில் உலகம் புறம் பார்க்குறாங்க. அப்படியாவது சில இளைஞர்கள் பார்ப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் ஆன்மீக சொற்பொழிவுனா மண்டையில் முடியில்லாதவங்க, நரைச்சி போனவங்க தான் உட்காந்துருக்காங்க. அந்த திரு பி. வாசு அவர்கள் திருவான்மையூர்லேருந்து வந்திருக்கார் இதை கேட்குறதுக்காக. அவருக்கு வயசு 81. ஆனால் முதியவர்கள் வரட்டும், கேட்கட்டும், வேணாங்களே, இளைஞர்கள் கேட்கணும். அப்போ தான் இந்த சமுதாயத்துக்கு அது பயன்படும். அந்த நோக்கத்திலே, அந்த எதிர்பார்ப்பிலே இதை தொடங்குகிறேன். தெய்வ நம்பிக்கைங்கிறது என்ன ஒரு கேள்வி. வாட் இஸ் ஃபெய்த்? வாட் இஸ் ஃபெய்த்? நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை உண்மை என்று நம்புதல். முன்னோர்கள் சான்றோர்கள் எழுதின சாத்திரங்கள் உண்மை என்று நம்புதல், அதுதான் நம்பிக்கை. அப்போது அது எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால தான் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் வர்றோம், சூடை ஏற்றுறோம். அப்படியா? சரி. திரௌபதியுடைய சேலையை துச்சாசனன் அவிழ்த்தான். அவள் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா சேலை வந்தது. 100 ஜவுளி கடையில் எவ்வளோ சேலை இருக்குமோ அவ்வளோ சேலை வந்தது அவளுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் வேட்டியை யாராவது பிடிச்சி அவுத்தா நீங்கள் கிருஷ்ணான்னு கூப்பிடுவீங்களா, இல்லை அவன் கன்னத்தில் அரைவீங்களா? தான் கேள்வி. யாரும் கிருஷ்ணான்னு கூப்பிட போகிறதில்லை. இப்போ என் வேட்டியை யாராவது பிடிச்சி அவுத்தா கூட, டேய் விடுறியா உதைக்கவாம்பா, நானே கிருஷ்ணனை கூப்பிட மாட்டேன். காரணம் என்ன என்றால், நடைமுறையிலே இருக்கக்கூடிய ரியாலிட்டி, ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ், அதில் தான் மனசு செல்லுது. அமானுஷ்யமான விஷயங்களில் மனசு ஆபத்து காலத்தில் செல்லலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம யோக சாஸ்திரத்துக்கு போகணும். அவங்க இதுக்கு பதில் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த உடம்பில் பல நாடிகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான நாடி நரம்புகள் இருக்கின்றன. ஒன்று சரஸ்வதி நாடி, இன்னொன்று சுஷும்னா நாடி, இன்னொன்று அமிர்த நாடி. எத்தனையோ நூற்றுக்கணக்கான நாடிகளில் இந்த 3 நாடி முக்கியம். சரஸ்வதி நாடி என்பது மனிதனுடைய நாக்கின் நுனியிலே தொடங்கி மூளையிலே போய் முடிவடைகிறது. சுஷும்னா நாடி மனிதனுடைய இதயத்திலே தொடங்கி மூளையிலே போய் முடிவடைகிறது. நாடினா நடுவிலே குழாய் உள்ள துவாரமுள்ள குழாயின்னு அர்த்தம், நரம்புகள். இந்த சரஸ்வதி நாடி ஒருத்தருக்கு ரொம்ப விழிப்பாக இருந்தால் அவன் கெட்டிக்காரன்னு பேர் வாங்குவான். சைல்டு ப்ராடிஜி, சின்ன வயசுலேயே கச்சேரி பண்ணுறவங்க, மிருதங்கம் வாசிக்கிறவங்க, வீணை வாசிக்கிறவங்க, கல்லூரிலையும் பள்ளியிலையும் முதல் மாணவனாக வர்றவங்க, பெரிய ஞாபக சக்தி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சரஸ்வதி நாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை பற்றி ஒரு சொற்பொழிவு நான் பண்ணியிருக்கிறேன். அந்த சீடியை வாங்கி இவர் திரு பிரசன்னா கேட்டுட்டு அதில் நான் சொல்லியிருக்கிற வாக்கு வல்லப சூர்ணத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்காராம், அவருக்கு அறிவு வளரணுன்ட்டு. இப்போது சரஸ்வதி நாடியை பற்றி இப்போ நமக்கு கவலை இல்லை. அது சரஸ்வதி நாடி ஸ்ட்ராங்காக இருந்தால் படிப்பு வரும். இப்போ நீங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, இனிமேல் புதுசாக படிப்பு வர வேண்டியதில்லை. சுஷும்னா நாடிங்கிறது என்னென்னா, மோட்சம் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மார்க்கத்தில் போனாங்கன்னா சுஷும்னா நாடி வலுப்பெறும். அவங்களுக்கு இங்கே பிரம்மதந்திரத்தின் வழியாக ஆத்மா புறப்பட்டு போய் அது மோட்சம் போகும். அதுக்கும் யாரும் ரெடி இல்லை. ஆனந்த விநாயகர்களுக்கு வந்தவன்லாம் கபாலம் திறந்து மோட்சத்துக்கு போவான்னா இப்போவே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இப்போதைக்கு கபாலம் எங்களுக்கு திறக்க வேண்டாம், அது கொஞ்சம் நாள் ஆகட்டும், பல விஷயங்கள் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கபால மோட்சம்னு சொல்லி இந்த பேட்டை ரவுடிகள்லாம் சொல்லுவாடே, ஒழுங்காக நான் சொன்னதை சரியா, உனக்கு கபால மோட்சம் கொடுக்கட்டுமாம்மா. அது என்னடான்னு சொன்னால், தடி கம்பால் வச்சு அடிப்பான் மண்டையில், கபாலம் திறந்துடும், உயிர் போயிடும். அந்த கபால மோட்சத்தை பற்றி நமக்கு இப்போ அக்கறை இல்லை. இப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, தெய்வ நம்பிக்கை மனிதனுக்கு எப்படி ஏற்படுகிறது, எப்படி வலுப்படுகிறது, ஏன் சிலருக்கு நம்பிக்கை அதிகம் இருக்கிறது, ஏன் சிலருக்கு நம்பிக்கை அதிகம் இல்லை, ஏன் சிலர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் அமிர்த நாடின்னு ஒரு நாடி இருக்குது. இந்த அமிர்த நாடியானது யாருக்கு நல்ல பலமாக இருக்கோ அவர்களுக்கு
இறை வழிபாடு செய்தால் அற்புதங்கள் நடக்கும். யாருக்கு அமிர்த நாடி பலவீனமாக இருக்கோ அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே இருக்காது, இருந்தாலும் அதிகம் பலிக்காது. இந்த அமிர்த நாடி மகான்களுக்கு, ஆழ்வார்களுக்கு, நாயன்மார்களுக்கு, அற்புதங்கள் செய்த பெரியோர்களுக்கெல்லாம் வலுவாக இருந்தது. அதனால் அவங்க கூப்பிட்டா உடனே வரும். ராமானுஜர் வந்து டெல்லி சுல்தான்கிட்ட போய் மேலக்கோட்டையில் இருந்த பெருமாள் விக்கிரகத்தை வாங்கிறதுக்கு போயிருந்தார். மேலக்கோட்டையில் இருந்த பெருமாளுடைய உற்சவ மூர்த்தியை டெல்லி சுல்தானுடைய மக விளையாட்டு சாமானை எடுத்துகிட்டு போயிட்டான். அதை கேள்விப்பட்டு பெருமாள் காணாமேன்னு சொல்லிவிட்டு அவர் வேறு ஒரு விக்கிரகம் செஞ்சு வைங்கன்னு சொல்லலை. நாம இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம். அது பணம் போய் தொலையுதியா, இன்னொரு விக்கிரகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எவ்வளோ செலவாகும், நான் பணம் கொடுத்துட்றேன், அப்படி தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், அந்த ராமப்பிரியர் என்ற அந்த அவர் சம்பத்குமார்னு பேர், அவர் வரணுங்க அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா டெல்லி சுல்தானுடைய அரண்மனையில் அது இருக்குதுன்னு கேள்விப்பட்டார். அதை நம்ம கொண்டு வரணுமே அப்படின்னு போனார். போய் டெல்லி சுல்தான் இவருடைய தோற்றத்தை பார்த்து அப்படியே கிடுகிடுத்து போனான். இப்போ நாமெல்லாம் இப்படி உட்காந்துருக்குறோமே கொரில்லா மாதிரி, அப்படி இருக்க மாட்டார் அவர். சும்மா அப்படி நின்னார்னா கம்பீரமாக இருக்கும். 6.5 அடி 7 அடி உயரம், தோள்கள்லாம் உயர்ந்துருக்கும், மார்பு அகர்ந்து இருக்கும், நெத்தி பெரிய நெத்தி, முகமே கம்பீரமாக இருக்கும். அவர் ஒருத்தரை கண்ணோட கண்ணு பார்த்து பேசினார்னா நமக்கு கண் பார்க்க முடியாது, அவ்வளோ வெளிச்சம், தேஜஸ். அவர் அங்கே போனவொடனே டெல்லி சுல்தான் சிம்மாசனத்தை விட்டு எந்திரிக்கவே மாட்டான். அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு நீங்கள் எந்த ஊர் ராஜான்னு கேட்டான். ஆப் கிஸ் தேஷ் கி ராஜா ஹே, ஆइए क्या होना है हमें அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் ராஜாவும் இல்லை கூஜாவும் இல்லையா, நான் சாமியார் சன்னியாசி அப்படின்னா. அவனுக்கே சப்புன்னு ஆகி போச்சு. ஒரு சாமியாரை பார்த்து நம்ம இவ்வளோ பயந்துட்டோமே அப்படின்னு. என்ன விஷயம்னு கேட்டான். எங்கள் பெருமாள் வந்து உங்கள் அந்தப்புறத்தில் இருக்காரா, நாங்கள் கும்பிட்ற சாமிங்க, அதை போய் விளையாட்டு சாமான் ஆக்கிட்டீங்களே, கொஞ்சம் கொடுங்கன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. நான் மேலக்கோட்டையிலேருந்து வரேன், கர்நாடகா. அங்கே இருந்த உற்சவ மூர்த்தியை உங்கள் பொண்ணு தூக்கிட்டு வந்துடுச்சான், அதை கொடுத்துடணும் அப்படின்னா. ஓ, அங்கே இருந்து வந்திருக்கீங்க அதுக்காக? சரி, ஏய் அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு. உடனே இளவரசிகிட்ட போய் உங்கள் வாப்பா கேட்குறாரு, கொடுப்பான்னு வாங்கிட்டு போயிட்டான். அதை கொண்டு வந்தோடனே டெல்லி சுல்தான் சொன்னால், அதை அப்படி வை, ராமானுஜருக்கு எதிரில் ஒரு 10 அடி தூரத்தில் வைன்னு வச்சாச்சு. இதானே? ஆமாம். சரி, இது நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே பெருமாளாக இருந்தால், நாங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் பொம்மை இல்லைங்கிறது உண்மையானா, இதுக்கு சக்தி இருக்கணும் இல்லை, கடவுளுக்கு இருக்கிற சக்தி இருக்கணும் இல்லை. இப்போது நீர் அங்கே உக்காந்துக்கிட்டே இந்த விக்கிரகத்தை பார்த்து வான்னு கூப்பிடு, அது வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போ. அது வராமல் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நீ போயிட வேண்டியதுதான், கிடையாது உனக்கு அப்படின்னு. ஒரு பார்த்தா இவ்வளோ தூரம் வந்து அவனும் உடன்பட்டுட்டான் கொடுக்கறதுக்கு. ஒரு கண்டிஷன் போடுறான், விக்கிரகம் ராமானுஜரை நோக்கி நடந்து போகணுமா 10 அடி. என்ன சோதனை! ராமானுஜர் ஸ்தானத்தில் நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம், அட போயா நீயும் சோதனையும், நாங்கள் வேறு விக்கிரகம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, அதாவது கிருஷ்ணனை பார்த்து பெரியாழ்வார் பாடுற பாட்டு அது. யானைக்குட்டி வரும்போது கழுத்தில் மாட்டியிருக்கிற சங்கிலி சலார் பிலார்னு அப்படி சத்தம் போடும், அது குடு குடு குடுன்னு ஓடி வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானே நீ ஓடி வா, வாரீர் என் பிள்ளாய் அப்படின்னு ஒரு தாய் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டார். வாரீர் என் பிள்ளாயினார். டெல்லி சுல்தான் பார்த்தான், இது ஓவராக நட்டுக்கல்ற கேஸு, பொம்மைக்கிட்ட போய் டயலாக் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்த அவன் மூஞ்சியில் கறி பூசின மாதிரி. என்னாச்சு, அந்த விக்கிரகம் அடிமேல் அடியெடுத்து வைத்து ஜல் ஜல் என்று சதங்கை ஒலிக்க நடந்து சென்று அவர் மடி மீது அமர்ந்தது. டெல்லி சுல்தான் பார்த்தா எந்திரிச்சிட்டான். இங்கே நடக்கிறது ரொம்ப ஆபத்தான வேலையில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் வந்து உயிரில்லாத பொம்மையை நடக்க வைக்கிறான் அப்படின்னா அடுத்து உயிருள்ள என்ன உயிர் இல்லாமல் ஆக்கணும் ஆக்கிடுவான் அப்படின்ட்டு, ஐயா சாமி இந்தா எடுத்துகிட்டு ஓடும், முதல்ல இந்த இடத்துக்கு போய் காலி பண்ணிட்டான். இது நடந்தது. அவருடைய பக்திக்கு அந்த மாதிரி நடந்தது.
இப்போ நாம் வீட்டில் போய் ஒரு கொலு பொம்மை கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு வாரியர் என் பிள்ளாய் அப்படின்னா ஒன்றும் வராது. அந்த விக்கிரகம் நடக்கவே நடக்காது. ஏன் காரணம் என்னென்னா, இந்த அமிர்த நாடி நமக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த அமிர்த நாடி பலமாக இருந்தால் நமக்கும் அற்புதங்கள் நடக்கும். அதுதான் தெய்வ நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லைன்னா, யாருக்கு இந்த அமிர்த நாடி பலமாக இருக்கோ அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், சொல்கிறதெல்லாம் பலிக்கும். அந்த கம்யூனிகேஷன் இல்லை. அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆண்டனா வேணும், ஒரு ஏரியல் வேணும். எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ இருந்தது, நெல்கோ அவந்தின்னு, பழைய காலத்து பேட்டர்ன். அது ரிப்பேராக போச்சு. அதை சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கொண்டு கொடுத்து அவன் திறந்து பார்த்தான். சார், இந்த கார்பன் ராடு உடஞ்சி போச்சு, இது வேறு ராடு போட்டு அவங்க ஒர்க் பண்ணோம், அதுக்கு இவ்வளோ தொகையாகும், நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டான். கொடுக்குறேன் பாரு. அந்த ராடு போட்டோடனே பாட ஆரம்பிச்சிருச்சு. மற்ற எல்லா உறுப்புகளும் இருக்குது. அதுபோல் டிவிக்கு ஆண்டனா எப்படியோ, ரேடியோவுக்கு ஏரியல் எப்படியோ, அதுபோல் இந்த மனிதன் அமானுஷ்யமான வான் உலகத்தின் தெய்வங்களோடு தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் அந்த ஆண்டனா ஏரியல் வேணும். அதுதான் அமிர்த நாடி. இப்போ இந்த அமிர்த நாடிக்கு என்ன பண்ணுறது? கோட்டக்கல் வாரியார் வைத்தியசாலையில் போய் லேகியம் சாப்பிட்டா அமிர்த நாடி பலத்துருமா அப்படின்னு கேட்டால், இது லேகியம் சாப்பிட்றதுனால வலுப்படுறதில்ல. இதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். பெரியவங்க அதுக்கு தான் போதனைகளாக சொன்னார்கள். நீங்கள் இன்னென்ன மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வலுப்படும்னு. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்போ நாளையிலிருந்து நீங்கள் உங்கள் ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ஃபெய்த் இருக்குது, நமக்கு எவ்வளோ நடக்குது அப்படின்னு. எத்தனை பேர் கோயிலுக்கு வர்றாங்க, கற்பூரம் கொளுத்துறாங்க, எல்லோரும் நம்பிக்கையோடு தான் செய்கிறாங்க. யாருக்கும் ஒரு அற்புதம் செய்து காட்ட முடியல. அது திருஞான சம்பந்தரும் அப்புறம் போய் மறைக்காடு வேதாரண்யம் போனாங்களாம். அங்கே ஒரு கோயில் கதவை ஒரு ராஜா சாத்திட்டான், அதனால் யாருமே திறக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டு ஒரு பாட்டு பாடினாராம். அப்போ கவு திறந்துக்குச்சு. ஒரு பாட்டு பாடினோடனே கோயில் கதவு திறந்துக்குச்சுன்னா, இப்போ நாம் வீட்டை பூட்டிட்டு வெளியே வர்றோம், ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு ஒரு பாட்டு பாடி பார்ப்போமே, சாவி இல்லாமல் திறக்குதானா? ஒன்றும் திறக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லுவான், உங்கள் கிளைண்ட் ரொம்ப மோசமாயிடுச்சு நிலைமை, வர வர பூட்டுக்கு முன்னால் கொஞ்சம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருங்க, நீங்கள் முதல்ல அவரை காலி பண்ணுங்க. அவருக்கு திறந்துச்சுங்க. அதுதான் அந்த ஞானிகளுக்கு இருக்கிற அமிர்த நாடி வலு. அதை நாமும் டெவலப் பண்ணிக்கணும். பண்ண முடியுமா? முடியும். என்ன வழி சொல்கிறேன். அதுதான் இப்போது இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம். இதில் இது ஒரு எபிலிட்டி. இப்போ உங்களால் 300 கிலோ தூக்க முடியுமானா நம்ம யாருமே தூக்க முடியாது. வேர்ல்டு பைல்வான் தூக்கிடுவான். அது மாதிரி இந்த ஆன்மீக சாதனைகள் யாரால் செய்ய முடியும் என்றால், அந்த எபிலிட்டி உள்ளவனுக்கு அந்த நாடி பிறவிலே இருக்கும். ஜாயமான கட்டாட்சம் என்று சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. தமிழில் கருவிலே திருவுற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் வயிற்றில் இருக்கிற போதே சில பேர் மகான்களாக உருவாகிறார்கள். அவர்கள் பிறக்கும்போதே ஞானிகளாக பிறக்கிறார்கள். ராமானுஜருடைய வாரிசாகிய பராசர பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுளுடைய பிரசாதத்தினாலே உருவானவர். ஒரு முறை அவர் தகப்பனார் கூரத்தாழ்வார்னு ஒருத்தர். அந்த கூரத்தாழ்வார் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பூஜை பண்ணிவிட்டு, நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவார். தொடர்ந்து 3 நாளாக மழை, சூரியன் கண்ணுக்கு தெரியல. அதனால் இவர் சூரிய நமஸ்காரமும் பண்ணலை, நைவேத்தியமும் பண்ணலை, தானும் சாப்பிடல. அதான் முக்கியம். அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அவர் ஸ்தானத்தில் நாம் இருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டோம், நைவேத்தியமும் பண்ண மாட்டோம், ஆனால் நாம் மட்டும் கொட்டிக்குவோம், ஃபுல்லாக சாப்பிடுவோம். அவர் என்ன பண்ணார், பகவானுக்கே நைவேத்தியம் இல்லைங்கிற போது நாம் என்ன சாப்பிட்றதுன்ட்டு 3 நாளாக பட்டினியாக கிடந்தார். அப்படி கிடந்தபோது 3ஆவது நாள் ஸ்ரீரங்கம் கோவிலில் ரங்கநாத பெருமாளுக்கு நைவேத்தியம் நடக்குது. கோயில் மணி சத்தம் கேட்குது. அப்போ இந்த கூரத்தாழ்வாருடைய தேவியார், மனைவியார், ஆண்டாளம்மான்னு பேர், அந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிச்சான், அப்பா ரங்கநாதா, என்ன மழை பெஞ்சாலும் உனக்கு 3 வேளைக்கு 6 வேளை கிடைச்சிடுது, நீ முழுங்கிடுற. இந்த இங்கே ஒரு மனுஷன் உனக்கு பக்தன்னு சொல்லிக்கிட்டு பட்டினி கிடக்கிறான் 3 நாளாக, அது உனக்கு தெரியல அப்படின்னு நினச்சதான்.
உடனே மறு நிமிஷமே அங்கே ரங்கநாத பெருமாள் சன்னதியில் இருக்கிற அர்ச்சகருக்கு பெருமாள் ஆவிர்பவித்து சாமி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து உத்தரவாச்சு இங்கே இருக்கிற நைவேத்திய பொருள்கள் எல்லாம் கூரத்தாழ்வார் வீட்டுக்கு போகட்டும்னு. உடனே அங்கே சக்கரை சாதம், வெண்பொங்கல், புளியோதரை, வடை என்னென்ன படைச்சிருந்தாங்களோ அவ்வளோதையும் தூக்கி யானை மேலே வச்சு ஒட்டகம், குதிரை இந்த மரியாதையோடு கூரத்தாழ்வார் வீட்டுக்கு ஒரு கியூ வரிசையில் வந்து நின்றாங்க. கூரத்தாழ்வார் என்னது பெருமாள் நைவேத்தியத்தை தூக்கிட்டு வாழலாம் வந்திருக்காளே, எங்கே போக போகிறான்னு கேட்டவுடனே, உங்கள் ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்? பெருமாள் உத்தரவு. பெருமாள் உத்தரவா? என்னது இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு, நான் அப்படி ஒன்றும் நினைக்கலையே என்று மனைவியை கேட்டாராம். ஆமாம், நான் ஏசினேன், பெருமாளை ஏசினேன், அதான் அவர் அனுப்பிச்சிட்டாரு. நான் சொன்னது நியாயம் தானே அப்படின்னு. ஐயோ கூட நினைக்கக்கூடாது, நமக்காக பெருமாளா, பெருமாளுக்காக நாமா என்று அவர் திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணும்போது மறுபடி பெருமாள் ஆவிர்பவித்து, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் என் அம்சமாக பிறக்கும் என்று. அப்படி பிரசாதம் சாப்பிட்டு பிறந்த பிள்ளைகள் வியாசபட்டர், பராசரப்பட்டர் என்று 2 பேர். அதில் இந்த பராசரப்பட்டர் சின்ன பையனாக இருக்கிற போது, ஒரு 7 வயசு பையனாக இருக்கிற போது, ஸ்ரீரங்கம் வீதிகளில் ஒரு சர்வ வித்யா பண்டிதர் ஒருத்தர் பல்லக்கு மேலே ஏறி வந்தாராம். அந்த பல்லக்கு போகிறதுக்கு முன்னால் பராக் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அது இல்லை. பராக் சொல்கிறதுனா என்னென்னா, பல்லக்கில் ஒரு ராஜாவோ சிற்றரசனோ ஒரு வித்வானோ வந்தால் முன்னால் 4 பேர் போய் என்ன சொல்லுவாங்க சத்தமாக, அரசனாக இருந்தால் ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட விஜய கம்பீர இன்னார் வருகிறார் பராக் பராக் அப்படின்னு வழிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது சர்வ வித்யா பண்டிதர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ, இவர் இந்த பராசரப்பட்டர் சின்ன பிள்ளை, அவர் ஒரு கை மண் அள்ளி, நீங்கள் சர்வ வித்யா பண்டிதர்னு சொல்கிறீங்க, இதுக்குள்ளே எவ்வளோ மண் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டான். அவன் பார்த்தான், என்னடா இது மண் இல்லாமல் எண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோடனே, நீ சின்ன பையன், நீ பாட்டுக்கு என்னமோ கேட்குற, இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, வழியை விடு அப்படின்னார். அதுக்கு இவர் சொன்னாராம், என்னையா நீ சர்வ வித்யா பண்டிதர், இது ஒரு கை மண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்லிட்டு போக வேண்டியதான் நீ பாட்டுக்கு அப்படின்னாராம். அவனுக்கு அப்படியே மூக்கறுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இது கூட சொல்கிறதுக்கு நமக்கு முடியலையே அப்படின்ட்டு. சில சமயத்தில் சின்ன குழந்தைகளுக்கு ஆண்டவன் அவ்வளோ அறிவு வெளிச்சத்தை கொடுக்குறான். பராசரப்பட்டு தெய்வாம்சமாக பிறந்தவராதலாலே அவர் அந்த ஞானம் உள்ளவராக இருந்தார். அவர் பின்னால் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணினார். அப்படி கருவிலே திருவுற்றவர்களாய் பிறக்கும்போதே தெய்வ அருள் உள்ளவராய் பிறப்பார்கள். அது நமக்கு முடியாது. நம்மலாம் ஏற்கனவே ஆர்டினரியாக பிறந்துட்டோம், பிறந்து ஆர்டினரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு சராசரி மனிதனாய் பிறந்தவன் அந்த லெவலுக்கு உயரணும்னா என்ன செய்கிறது என்றால், நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் எல்லாம் உங்கள் தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலராக கிடைக்கக்கூடியது முதல்ல இந்த சித்த சுத்திங்கிறது, அதாவது சாத்வீகமான அணுக்கள் அதிகமாகி ராஜசமான தாமசமான அணுக்கள் மறைந்து போய் உங்களுக்கு அமிர்த நாடி வலுப்பெற்று தெய்வ நம்பிக்கை ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போது அந்த நிலையை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதர்மமான வாழ்க்கை வாழக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, இந்த லஞ்சம் வாங்குறவன் திருடுறவனும் நல்லா இருக்கான், நாம் தான் கஷ்டப்படுறோம். அதனால் இதை பார்க்குற போது என்ன தோணுதுன்னா, நாமும் திருட வேண்டியது தான், லஞ்சம் வாங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறான வாழ்க்கை வாழ்பவனுக்கு முதல் தண்டனையாக என்ன தரப்படுகிறது? இந்த தெய்வ நம்பிக்கை பறிக்கப்படுகிறது. அவன் சாமி கும்பிட்டானா ஒன்றும் நடக்காது. ஆனால் நேர்மையே கதின்னு இளிச்சவாயன்னு பேர் வாங்கி பைத்தியக்காரனாக வாழ்ந்துட்டுருக்கான் பாருங்கள், அவனுக்கு நாளுக்கு நாள் இந்த சாத்வீக நம்பிக்கை வலுப்பட்டு இதன் விளைவாக அவனுடைய பிரார்த்தனைகள் செவி சாய்க்கப்படுகின்றன. அவன் கூப்பிட்டா கடவுள் என்னன்னு கேட்பார், அவனுடைய பிரார்த்தனைகள் பலிக்கப்படும், அவனுடைய குடும்பம் விருத்தியாகும். அதனால் நல்ல வாழ்க்கை வாழுங்கள். முதல் ரெக்வசிட் நியாயமான வாழ்க்கை வாழுங்கள். பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் ஒரு கிராமத்தில் என்னுடைய சொற்பொழிவு ஏற்பாடாக இருந்தது. அங்கே போனால் இன்னும் சொற்பொழிவு ஆரம்பிக்கலை. சரி இப்படி போவோம்னு சொல்லி போனால் அந்த கிராமத்து பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது.
அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். அவர் சொன்னார், இங்கே பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. எங்கள் ஹெட்மாஸ்டருக்கு சத்துணவுக்காக கொடுக்கப்படும் எண்ணெய் பாக்கெட் 12 வின்னர் கோல்டு வின்னர் எண்ணெய் பாக்கெட் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. 75 பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த பிள்ளையில் பள்ளிக்கூடத்தில் 1/4 கிலோ கத்திரிக்காயை போட்டு பொரியல் பண்ணி 75 பிள்ளைகளுக்கும் பங்கு வைக்கிறாரு. சாதம் ஒழுங்காக சமைக்கிறது இல்லை, சாம்பாருங்கிற பேரில் ஏதோ ஒரு ரசாயன கலவை அடித்து விடுறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பிள்ளைகளை பார்த்தா பாவாடை இருக்குது, சட்டை இல்லை, சட்டை இருந்தால் ஒட்டு இருக்குது, தையல் இருக்குது, ரொம்ப வறுமையில் வாடுறாங்க. இந்த பிள்ளைகளை வஞ்சனை பண்ணி ஏமாற்றி வயிற்றில் அடித்து அந்த ஆள் காசு ஒதுக்கிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவர்களுக்கு முதல் பாதிப்பு என்ன ஏற்படும்னு சொன்னால், இறைவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள கான்டாக்ட், அந்த தொடர்பு துண்டிக்கப்படும். முதல்ல நீங்கள் கேபிள் டிவிக்கு பணம் கட்டலைன்னா அவன் முதல்ல என்ன செய்கிறான்? கனெக்ஷனை வெட்டிடுறான். டெலிஃபோன் பில் ஒழுங்காக கட்டலைன்னா கனெக்ஷனை வெட்டிடுறான். அது மாதிரி உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். நீங்கள் ஒழுங்கான நியாயமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள இது தொடர்பு உறுதிப்படும். இது முதல். இதில் இந்த தெய்வ நம்பிக்கையினுடைய பலம் 2 விஷயங்களை பொறுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடுறீங்கிறத பொறுத்து, 2வது உங்களுடைய அமிர்த நாடு எவ்வளவு பலமாக இருக்குதுங்கிறத பொறுத்தது. இப்போ தெய்வத்தை பொறுத்தது அப்படின்னு சொன்னால், தெய்வங்கள் உலகத்தில் பல வகை இருக்குது. கண்ணன் கீதையில் சொல்கிறான், ராஜச தெய்வங்கள், தாமச தெய்வங்கள், சாத்வீக தெய்வங்கள் இருக்குது. அந்தந்த தெய்வத்தினுடைய குணத்துக்கு ஏற்ப சீக்கிரம் சித்தியாகும், சிலது சீக்கிரம் சித்தி ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மையார் பால் விற்பனை பண்ணோம். அந்த பால் விற்பனையில் என்ன பண்ணோன்னு சொன்னால், அரை பங்கு பால்னா 1.5 பங்கு தண்ணி விடும். அந்த பாலை தான் விற்கும். ஆனால் இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கும் ஒரு பக்தி தொடர்பு இருந்தது. உற்சவ காலங்களில் அந்த சாமி அந்த அம்மா மேலே வந்துடும், டான்ஸ் ஆடும், குறியெல்லாம் சொல்லும். இது என்ன காரணம் என்றால், அது வழிபடக்கூடிய தெய்வமானது ஒரு தமோகுணமான தெய்வம். வாழ்க்கை முறை எவ்வளவு மோசமாக இருந்தால் கூட அது வந்து உட்காந்துருது. அப்போது நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிட்றீங்கிறத பொறுத்து சீக்கிரமோ லேட்டாவோ உங்களுக்கு அது நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்தந்த தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நீங்கள் என்ன சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமி என்ன எதிர்பார்க்குது, என்ன விரும்புதுங்கிறத நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு ஏற்ப அது சீக்கிரமாக உங்களுக்கு வரம் கொடுக்கும். 2வது, அந்த தெய்வத்தை நீங்கள் எவ்வளவு உண்மையாக நம்புகிறீர்கள், அந்த விக்கிரகத்தை, தெய்வ விக்கிரகத்தை, அந்த கோவிலை எவ்வளவு மெய் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், எவ்வளவு அதில் அவிஸ்வாசம் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலிதம் அதில் ஏற்படும். அதில் வந்து ஒரு விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றது இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த அளவுக்கு அதை விக்கிரகமாக நினைக்காம உண்மையிலே தெய்வம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கோவிலுக்கு நேராக கால் நீட்டி படுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. இளைய தலைமுறையினர் அதை கடைப்பிடிக்கிறாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனால் பெரியவங்கள்லாம் அந்த பக்கம் கோயில் இருக்குன்னு கால் நீட்ட மாட்டாங்க. நான் நவ திருப்பதி இருக்க திருநெல்வேலி பக்கம் ஆழ்வார் திருநகரி அந்த மாதிரி ஊர்களில் அங்கே போய் நான் உபன்யாசத்துக்கு போயிருந்த போது, அந்த கோவில் எங்கே இருக்குதோ அந்த திசையை நோக்கி கால் நீட்ட மாட்டாங்க. அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி அதை விக்கிரகமாக நினைக்காம தெய்வமாகவே நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து அற்புதங்கள் நடக்குது. அப்போது நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் ஜாட் டவுன் பண்ணிக்கிட்டு 1 by 1 நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே அதை நீங்கள் பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணர் வந்து அம்பாளுக்கு மாலை போடுவார். மாலை போட்டு அவர் கழுத்துக்கிட்ட கொஞ்சம் சரி பண்ணுவார். மாலையை சரி பண்ணும்போது அந்த அம்பாள் விக்கிரகம் மூச்சு விடுமா, அந்த மூச்சு காற்றுனால இவர் கையில் இருக்கிற ரோமமெல்லாம் அசையுமா. அதை பல சீடர்கள் பார்த்துருக்கிறார்கள். ஆனால் மற்றவங்க கையை கொண்டு அங்கே வச்சா ஒன்றும் நடக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இவர் அதை விக்கிரகமாக நினைக்கல, அதை அம்பாளாவே நினைக்கிறார். அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு அந்த தெய்வ சாநித்தியத்துக்கு மார்க் போடுறீங்க, அது எவ்வளவுக்கு நீங்கள் சாமியாக நினைக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மதிப்பார் மதிக்கப்படுவார், மிதிப்பார் மிதிக்கப்படுவார். நாம் ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோமோ அப்படி தான் அவன் திருப்பி ரியாக்ட் பண்ணுவான். ரெசிப்ரோகேஷன் அப்படி தான்.
இப்போ ஒன்றும் இல்லை, சிட்டி பஸ்ஸில் ஏறுறீங்க, கண்டக்டர் வந்து டிக்கெட் 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 அப்படின்னு வர்றாரு. நீங்கள் ஒழுங்காக விளக்கமாக அரும்பாக்கம் 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கழிச்சுருந்தாங்க சார் கொடுப்பான், சில்லறையை கூட கொடுத்துருவான். அப்படி இல்லாமல் அந்த காசை பண்ணிக்கிட்டு அப்படின்னா என்னது அப்படின்னா காது கேட்கல செவிடா அரும்பாக்க 2 குடியா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுவான், நாக்கை தடவி டிக்கெட்டை கழிச்சு அப்படின்னு எச்சி பட்டதை உங்கள்கிட்ட நீட்டுவான். சில்லறை பையில் இருந்தால் கூட சில்லறை இல்லை அப்புறம் தான் இறங்குறப்ப அப்படின்றான். அப்போ நீங்கள் அவனை மதிச்சிங்கன்னா அவன் உங்களை மதிக்கிறான், நீங்கள் அவனை அவமதிச்சிங்கன்னா அவன் உங்களை அவமதிக்கிறான் இல்லையா? இதுதானே உலகத்தில் எங்கேயுமே பார்க்குறோம். இதுதான் தெய்வ விஷயங்கள். தெய்வத்தை நீங்கள் மதிச்சிங்கன்னா அதுக்கிட்ட வருது. தெய்வம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அந்த தெய்வத்துக்கிட்ட அதை வந்து ரியாலிட்டி என்று நினைக்கிறோம். குருவாயூரில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு குருவாயூர் அர்ச்சகர் ஊருக்கு புறப்படுறார், ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. மகனை கூப்பிட்டார், 8 வயசு பையன். டேய், நான் ஊர்லேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் குருவாயூரப்பனுக்கு நீ சாப்பாடு போட்டுரு, டெய்லி அம்மா கொடுப்பா, தயார் பண்ணி போய் சாப்பாடு கொடுத்துரு, குறை வைக்காத, நான் வந்து பரம்பரையாக நம்ம செய்து போடுறோன்ட்டு அவர் போயிட்டார். இந்த பையனுக்கு அவங்க அம்மா வந்து கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி, டே இந்த குருவாயூரப்பனுக்கு படைச்சிட்டு வா அப்படின்னு போனான். போய் அந்த பாத்திரத்தை வச்சான், சாப்பிடு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்குது. உடனே அவன், என்னது சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்கிற, என்னது எங்கள் அப்பா கொடுத்தா தான் சாப்பிடுவியா? அவர் ஊரில் இல்லையே ஐயா, சாப்பிட தொலையா, வந்தால் கேள்வி கேட்பார், எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, சாப்பிடியா அப்படின்னா. அது அப்படியே தான் இருந்தது. யோ, எனக்கு அடி வாங்கி தர போறியா நீ ஒழுங்கா மரியாதை சாப்பிடு, எங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் வெறும் சட்டியை வச்சா தான் அது என்னை விடும், இல்லாட்டி எங்கள் அப்பாட்ட சொல்லி அடி வாங்கி தரும், நான் சின்ன பையன் அடி தாங்க மாட்டேன், ப்ளீஸ் சாப்பிடு அப்படின்னு. உடனே மறைஞ்சிருச்சு சுத்தமாக. அந்த கொண்டக்கடலை பூரா அவுட், காலி ஆகிடுச்சு. உடனே பார்த்துட்டு ஆட்டிக்கிட்டு, குருவாயூரப்பன் சாப்பிட்டாரு, குருவாயூரப்பன் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு வந்துடான் வீட்டுக்கு. அம்மா கிட்ட வந்தா பாத்திரம் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னா வேகமாக ஓடி வந்தா. ஏன்னா சாமிக்கு படைச்சிட்டு அதை பூரா இவங்க முழுங்கிறதுக்காக இருக்காங்க டெய்லி. இத்தனை வருஷமாக அதுதான் பழக்கம். பார்த்து, டேய் என்னடா சட்டி காலியாக இருக்கு அப்படின்னா. ஆமாம், நீ தானே குருவாயூரப்பனை கொடுக்க சொல்லிட்டேன், சாப்பிட்டார் அவர் அப்படின்னு. டேய், யார்கிட்டடா விற்ற, எவ்வளோ காசுடா வாங்கினேன், இந்த பழக்கமெல்லாம் வந்துருச்சாடா உனக்கு இந்த வயசுலேயே, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சு போடுவார்றா அப்படின்னு. என்னம்மா இப்படி பேசுகிற, அவர் தோலை உரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவருக்கு குருவாயூரப்பனுக்கு ஊட்டிகிட்டு வந்திருக்கேன், இப்போ நீ வந்து கொடுத்ததுக்காக உரி பாருங்கிறிய என்னது அப்படின்னு. சரி அப்பா வரட்டும், அதெல்லாம் அவரையும் நியாயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சாயந்தரம் அவங்க அப்பா வந்தார். ஏங்க அவங்க மகன் லட்சணத்தை கேளுங்க, ஒரு பாத்திரம் நிறையா கொண்டக்கடலை விற்றானோ முழுங்கினானோ தெரியலை, வெறுஞ்சட்டியை கொண்டு வந்து வைக்கிறான், என்னென்னு கேளுங்க அப்படின்னு. உடனே வந்து, ஏய் என்னடா பண்ண இது அப்படின்னா, என்ன தாய் தகப்பனமாக மாறி மாறி என்னை போட்டு குடையிறீங்க, நீங்கள் தானே குருவாயூரப்பனுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னீங்க, போய் சாப்பாடு போட்டேன், அவன் சாப்பிட்டான், பெரும் பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப கோபம். அப்படியா, நீ கொடுத்தோடனே அவர் சாப்பிட்டாரா, சரி இப்போ வா, கொஞ்சம் பொங்கல் பண்ணு அப்படின்னு வெண்பொங்கல் பண்ண சொல்லி பாத்திரத்துக்கு வா, இப்போ நீ சாப்பிட வச்சு காட்டு அப்படின்னு போய் அவன் கையில் பாத்திரத்தை கொடுத்தேங்க சாப்பிட வை அப்படின்னு. இவர் வெளியே நின்றுக்கிட்டார். மவனே சாப்பிடல, நீ தொலைஞ்ச நீ இப்போ அப்படின்னார். இவன் உள்ளே போய் குருவாயூரப்பன், அப்பா குருவாயூரப்பா, நீ சாப்பிட்டாலும் வம்பு இந்த வீட்டில், நீ சாப்பிடாட்டியும் வம்பு, இப்படி அம்மா அப்பா எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு அடி விழுகக்கூடாது, அதுக்கு நீ என்ன செய்யணுமோ செய், அவ்வளோதான், நீ சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடாதேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பொங்கல் பூரா மறைஞ்சிருச்சு. அப்போ இந்தா பாரு, வெறும் பாத்திரம் தான் சாப்பிட்டார் அப்படின்னா இவருக்கு ஒன்றுமே புரியல. எங்கே வாயை காட்டு, நீ முழுங்கிட்டியாடா அப்படின்னா. எப்படிப்பா இவ்வளவு முழுங்க முடியும் ஒரு மனுஷன், என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னா. பார்த்தா அங்கே குருவாயூரப்பன் வாயில் பொங்கல் ஒட்டியிருக்கு. அப்போ தான் அவருக்கு பட்டது, ஆஹா நாங்கள் இத்தனை தலைமுறையாக அர்ச்சகம் பார்த்தோம்டா, எங்கள் யாருக்குமே பெருமாள் நேரில் வந்ததும் இல்லை, இப்படி கௌரவம் பண்ணியதும் இல்லை. இந்த பிஞ்சு மனசில் அவன் உட்காந்துருக்கான்டா, நீ சொன்னது பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் சாப்பிட்டானேன்னு மகன் காலில் தகப்பன் விழுந்து வணங்கினான். அப்போது தகப்பனுக்கு ஏன் நடக்கலை, மகனுக்கு ஏன் நடக்குதுன்னா, இவன் அதை கல்லாக நினைக்கிறான், அவன் கடவுளாக நினைக்கிறான். அதான் அங்கே டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை.
அங்கே காஞ்சிபுரத்தில் 2 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி. அவங்க வந்து தேவராஜ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண படைப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் சின்னாச்சி பெரியாச்சின்னு பேர், ஆம்பளைங்க தான். என்னடான்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அவங்க எவ்வளோ தூரம் மனசு ஒன்றி போவாங்கன்னா, பசும்பால் நைவேத்தியம் பண்ணி வச்சா பெரியவர் தொட்டு பார்ப்பாராம், சூடு சரியாக இருக்கா, அப்படியே கொடுத்தா நாக்கு வெந்து போயிடும் அவருக்கு அப்படின்னு. சின்னவர் என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் கையில் விடு, நான் குடித்து பார்க்குறேன் அப்படின்னு குடித்து பார்த்துட்டு பொறுக்கிற சூடாக இருந்தால் ரைட்டாக இருக்குது வை அப்படின்னு டெய்லி இவங்க தொட்டு பார்த்து குடித்து பார்த்து சாமி கேட்பாங்களாம். அப்போ அங்கே இருக்கிற மற்ற அர்ச்சகாலாம், இது தீட்டுயா, இது வந்து பெருமாளுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலை, அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம எச்சி வச்சதை கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுக்கலாமா ஐயா அப்படின்னா, ஒரு நாள் பெருமாள் எல்லார் காதுபட, இவங்க 2 பேரும் என்னுடைய தாய்க்கு சமம், ஒரு தாய் எப்படி பிள்ளைக்கு வந்து பாலை ஊட்டுறதுக்கு முன்னால் அது சுடுதா இன்றைக்கிதான்னு பார்த்து குடிச்சிட்டு கொடுப்பா, அந்த மாதிரி செய்கிறாங்க, இது சின்ன ஆகி அது பெரிய ஆகி அப்படின்னா. அப்போ தான் மக்களுக்கு அவங்க அருமை தெரிஞ்சுதான். அப்போது அந்த அளவு நீங்கள் நினைக்கிறீங்களா, கொஞ்சம் கேட்டு பாருங்கள், உங்கள் மனசை கேட்டு பாருங்கள். நோன்னு தான் பதில் வரும், அதான் யதார்த்தம், அதான் உண்மை. இப்போது சில ஒரு 5-6 விஷயங்கள் இந்த அமிர்த நாடி வலுப்படுவதற்குரிய விஷயங்கள். 1, குரு பக்தி. உங்களுக்கு யார் இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்கிறாங்களோ, மந்திர உபதேசம் பண்ணாங்களோ, அவங்க மேலே நீங்கள் பக்தியாக இருந்தீங்கன்னா இந்த அமிர்த நாடி பலப்படும். விசுவாசம். ராமானுஜர் என்ன சொன்னார், ராமானுஜருடைய கடைசி காலத்தில் ஒரு 70-80 வாக்கியங்கள் சொன்னார், 84ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறார், ஆசானை ஆண்டவனாக நினையுங்கள், சதா அவர் கூடவே இருந்து அவருக்கு சேவை செய்யுங்கோ, அதுதான் பெருமாளை கிட்ட வர வைக்கும். குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். ராமானுஜருக்கு வடுக நம்பின்னு ஒரு சிஷ்யர் இருந்தார், அவருக்கு அது அப்படியே பிரத்யட்சமாக கை வந்திருந்தது. ஒரு முறை நம்பெருமாள், ஸ்ரீரங்கத்துடைய உற்சவ மூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர், அவர் திருவீதி புறப்பாடு கண்டறினார், அதாவது திருவீதி உலா. அப்படி வரும்போது ராமானுஜர் சொன்னாராம், வடுக நம்பி உள்ள மடப்பள்ளியில் ராமானுஜருக்காக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், நம்பி நம்பெருமாள் வர்றாரு, வந்து சேவிச்சுக்கோ அப்படின்னாராம். வரேன் அப்படின்ட்டு வரல அவர். பெருமாள் போயிடுவார் போல் இருக்கேடா அப்படின்னா அங்கேருந்து கத்துறாராம், ஓய் நீர் உண்மை பெருமாளை பாரும், நான் ஏன் பெருமாளுக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போதைக்கு விட்டு வர முடியாது அப்படின்னார். அவ்வளவு பக்தி அவருக்கு இருந்தது. இதே மாதிரி ஒரு முறை 2 பேரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்களாம். திருப்பதி பெருமாளை பார்த்தோன்னே ராமானுஜருக்கு கண்ணில் தாரையாக தண்ணி வந்துடுது. வடுக நம்பி பின்னால் நினைக்கிறார், அவர் போது, விடுகா பாத்தியா, என்ன மூக்கு, என்ன கண்ணழகு, அந்த திருமுக மண்டலம் பார்த்தியா நிலா மாதிரி இருக்குது, மார்பழகை பாரு, தோள்கள் உயர்ந்திருப்பதை பாரு, யானை துதிக்கை போல தொங்குகிற நீண்ட புஜங்களை பாரு, அந்த ஆக்கிரத்தியை பார்த்தியா அப்படின்னா. இவர் ஒவ்வொன்றா சொல்ல அவர் வடுக நம்பி, ஆமாம் இவ்வளவு கிட்டத்தில் நிற்கிறேனே அது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னாராம். இவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா அவர் திருப்பதி பெருமாளை காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு, கண்ணை பாரு மூக்கை பாருன்னு. இவர் ராமானுஜரை பார்த்து ஆமாம் நல்லா இருக்கு கண்ணு மூக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே பாடுறா என்ன ஏன்டா பார்க்குற அப்படின்னா, சாமி உங்களுக்கு அவர் பெருமாள், எனக்கு நீங்கள் பெருமாள். அப்படி இருக்கிற போது நான் அந்த மூக்கையும் அந்த கண்ணையும் நான் எதுக்கு பார்க்குறேன், இந்த கண்ணையும் இந்த மூக்கையும் பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கணும் குரு பக்தி. ராமானுஜர் சொன்னார், ஆச்சாரிய பக்தி இருந்தால் தான் உங்களுக்கு ஆண்டவன் நெருங்கி வருவான், இல்லாட்டி வரமாட்டான். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சம்பிரதாயம் எப்படின்னு சொன்னால், ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணுவாரா, அன்னாடம் பூஜை முடிச்சுட்டு பூஜை பெட்டி மேலே தன் குருவனுடைய பாதுகைகளை வைப்பாரான், செருப்பு கீழே பெருமாள் மேலே அதை கொண்டு போகிறான். இதை விட அது உயர்ந்தது இல்லையா? பகவத் பிரபத்தியை விட ஆச்சாரிய பிரபத்தி சிறந்தது. அது குரு பக்தி வேணும். குரு பக்தி இருக்குமானா உங்களுக்கு இது வரும். ராமானுஜர் ஒரு தடவை அங்கே இருக்கிற கூரத்தாழ்வார் முதலிய மற்றவர்கிட்ட கொஞ்சம் இருங்கோ, நான் தனியாக இருக்கணுன்ட்டு உள்ளே போய் ரூம்குள்ளே கதவை சத்திட்டார்.
உடனே இவங்கெல்லாம் பார்த்தாங்களா, ராமானுஜர் என்ன அந்தரங்கமாக ஏதோ வேலை பார்க்குறாரு இப்படின்னு ஜன்னல் வழியாக எட்டு பார்த்துருக்கா. எப்போவுமே மறைக்கப்பட்ட விஷயத்துக்கு கவர்ச்சி அதிகம். இப்போ நான் கையை ரெண்டே இப்படி திறந்துருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு கவலை இல்லாமல் உட்காந்துருக்குறீங்க. நான் பேசும்போது இப்படி கையை மூடிக்கிட்டே பேசுகிறேன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, இவன் என்ன வச்சுருக்கான் கைக்குள்ளே, முடிஞ்சு போகிறதுக்குள்ளே பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பேன். மறைக்கப்பட்ட பொருளுக்கு கவர்ச்சி அதிகம். அதனால் ராமானுஜர் கதவை தாப்பா போட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு எட்டி பார்த்தா இவர் அப்படியே உட்காந்துருக்கார். எதிர விக்கிரகம் ஒன்றும் இல்லை. வெளியே வந்தோடனே, சாமி எங்களுக்கு தெரியாத மந்திரம் ஏதோ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அது என்னது அப்படின்னா, மந்திரம் ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய குரு அவர் காவிரி ஆற்றுல வேஷி துவைப்பார், அப்படி துவைக்கிற போது இந்த மசில்ஸ் அப்படி ஏறி ஏறி இறங்கும், அந்த முதுகு பார்த்தா கடாரங்க விழுத்தது போல் அகலமாக இருக்கும், அதை நினச்சிட்டு உட்காந்துருந்தேன், ஆச்சாரிய தியானம் பண்ணினேன்னப்பா அப்படின்னாரான். ஏன் சாமி பண்ணுறீங்க என்ன? ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய சிகரமே ஆச்சாரிய பக்தி தான். கடவுள் பக்தி சீக்கிரம் வந்துடும், குரு பக்தி வராது. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வாத்தியார் எழுதி போடுறார், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னோடனே கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு ஒருத்தன், ஆமாம் நீ இறைவனா, உன்னை பற்றி எனக்கு தெரியுமையா, பிளாக்கில் டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்குறவன், உன்னை நாங்கள் இறைவன் நினைக்கணுமா, போய்யா அப்படிமா. அப்போ குருவை கடவுளாக நினைக்கிறது கஷ்டம். நம்ம போல் மனுஷன் தானே அவர், நமக்கு பசிக்கிற மாதிரி அவருக்கும் பசிக்குது, நமக்கு சாப்பிட்ற மாதிரி அவரும் சாப்பிட்றாரு, அவர் என்ன கடவுள் வேண்டி கிடக்கு? அவருக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அவர் 10 நாளே படுத்துடுறாரு, அது எப்படி கடவுளாகும் என்று நினைக்க தோணும். ஆனால் இறைவன் அவர் மூலமாக தான் நமக்கு நல்ல செய்திகளை சொல்லி மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஆற்றுல விழுந்த குழந்தைய 2 கையால் தூக்குற மாதிரி இந்த சம்சார சாகரத்திலிருந்து அவன் தூக்குறான். குரு சாட்சாத் பரபிரமம். அந்த குரு பக்தி இருக்குமானா உங்களுக்கு இந்த அமிர்த நாடி சீக்கிரம் வரப்படும். விவேகானந்தர் ஒரு தடவை யமுனை நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு சாயந்தரம் 5 மணி போல் அப்படியே கண்களை மூடி உட்காந்துருந்தாராம். கொசு உடம்பு பூரா கொசு, ஒரு 1000 கொசு உட்காந்துருச்சு. ஒரு மஸ்கிட்டோ பிளாங்கெட் அந்த மாதிரி கொசுவால் போர்த்தப்பட்டு அமர்ந்திருந்தார். அவருடைய சக சிஷ்யர்கள் அந்த கொசுவெல்லாம் விரட்டி எழுப்பி, என்னையா அது, ஏன் இப்படி இத்தனை கொசு கடிக்கிறது தெரியாமல் இருந்தீர்னா? கொசு கடித்தது எனக்கு தெரியாது, நான் தியானத்தில் இருந்தேன். என்ன தியானத்தில் இருந்தீர்னா, நம்ம குரு ராமகிருஷ்ணர் வந்த மாதிரி, நடந்த மாதிரி, நின்ன மாதிரி, சாப்பிட்ட மாதிரி அந்த காட்சிகளெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தியானத்தில் அப்படின்னா. அவருக்கு அவ்வளவு குரு பக்தி இருந்ததுனால சிகாகோ கான்ஃபரன்ஸில் அவர் கத்தில் உலகமே கிடுகிடுத்து போச்சு. அவர் பேசின இங்கிலீஷ் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் பேச முடியல. தடன்னு என்ன லாங்குவேஜ். இதே சென்னை திருவல்லிக்கேணியில் அலசிங்கா என்ற ஒரு ஐயங்கார் இருந்தார். அந்த ஐயங்கார் இந்த இவருடைய இங்கிலீஷையும் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜையும் பார்த்துட்டு, இவர் நிச்சயம் ஃபாரினுக்கு போகணும், அப்போ தான் இந்தியாவினுடைய பெருமை வெளி உலகம் உணரும் என்று மக்கள்கிட்ட போய் வீடு வீடாக போய் கலெக்ஷன் பண்ணார். ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொடுங்க என்ற அமௌண்ட்டு வாங்கி அவர் அனுப்பினார். அந்த காசை வச்சு விவேகானந்தர் சாதித்தது என்ன, உங்களுக்கு அந்த அவருடைய வரலாறு படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். 3 நாள் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்ததான். இவருக்கு ஒரு நாற்காலி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. உடனே அவர் செக்ரட்டரி என்ன பண்ணாராம், அடுத்து இப்பொழுது சுவாமி விவேகானந்தா வில் டாக் நவ் ப்ளீஸ் கேட்டப் அப்படின்னா, இவருக்கு நாக்கு போய் ஒட்டிக்கிச்சு, கை காலெலாம் வேர்க்குது, நடுங்குது. ஏன்னா 6000 பேர் இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை. அவர் சின்ன சின்ன சபைகளுக்கு தான் பேசியிருக்கார். 6000 பேரை பார்த்த உடனே அவருக்கு உள்ளங்காலிலிருந்து வேர்க்குதான், உள்ளங்கையும் வேர்க்குதான். சொன்னாராம், அடுத்த ஆள் பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஆளாக ஏற்றி விட்டு உட்காந்துருக்காரு 3 நாளும். 3ஆவது நாள் சொன்னாராம், யோ இந்த ஐயா இனிமேல் ஆளே கிடையாதுயா, நீ பேசு, இல்லாட்டி நான் மணி அடித்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாராம். வேறு வழி இல்லை, கட்டன்னு தந்தி அடிக்குது அவருக்கு. அப்போ என்ன பண்ணார், வேதிக் ஸ்லோகா ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கியதே கிரிம் அப்படின்னு. எவனொருவன் ஊமையை பேச வைப்பானோ, எவனொருவன் நொண்டியை மலைகள் தாண்டும்படி செய்வானோ, அந்த மாதவன் என் நாக்கில் இருந்து பேசட்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போய் மைக்கு முன்னாள் நின்று இப்படியோ பல்ல கடிச்சிட்டு, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னாராம். அது வரைக்கும் பேசினவன் எல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு பேசினான். இவர் ஒருத்தர் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னாரா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஒரு கருப்பன் இந்தியாவிலேருந்து நம்மளை சகோதரின்றான், நம்மளை சகோதரன்னு சொல்கிறான், கைத்தட்டு அடங்கிறதுக்கு நேரமாகி போச்சு. இவருக்கு அந்த கைத்தட்டை கேட்ட உடனே வேர்வை அடங்கி போச்சு, பயம் நீங்கி போச்சு.
அதை எடுத்து விட்டார் பாருங்கள், கட்ட 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 கடன்னு அவருக்குள்ளே புதைஞ்சு கிடந்திருந்த அந்த ஆங்கில அறிவும் ஆன்மீக அறிவும் மடை பெருக்கெடுத்த வெள்ளம் போல தடதடவென்று வந்தது. அதுக்கப்புறம் அவரை விட மாட்டேன்ட்டாங்க. எங்கே போனாலும் அவர் வந்து பேசணும், அவர் வந்து பேசணுன்ட்டு. இப்படி ஒரு சக்தி அவருக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த குரு பக்தி தான். அந்த அவருடைய சக சிஷியர்கள் யாருக்கும் இவ்வளவு இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த அமிர்த நாடி வலுப்படணும்னா குரு பக்தியில் இறங்குங்க. உங்களுக்கு ஒரு குரு இருக்கும் இல்லையா, அந்த குரு பக்தி உங்களுக்கு அதை கொடுக்கும். அடுத்தது அடியவர் பக்தி. ஆண்டவனுக்கு அடியவர்கள் என்று சில பேர் இருப்பார், இறை அடியார்கள் அப்படின்னு. அந்த இறைவன் மேலே பக்தி உள்ளவனாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தொண்டு செய்யணும், அவனுக்கு மதிக்கணும், இறை அடியவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அது இருந்தால் அது வலுப்படும். அப்புறம் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்துக்கு உகந்த வாழ்க்கை முறை நீங்கள் வாழ வேண்டும். இப்போ பெருமாள் இருக்காருன்னா பெருமாளுக்கு நான்வெஜ் சாப்பிட்றது பிடிக்காது, அசைவ உணவு கூடாது, சைவ உணவு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நம்பிக்கை மோசம் பண்ணக்கூடாது, சொன்ன வாக்கு மீறக்கூடாது, நம்பினவர்களை கைவிடக்கூடாது. இதெல்லாம் பெருமாளுக்கு பிரியமான ஒரு. நீங்கள் ராமாயணத்தில் ஒரு சரம ஸ்லோகம், சக்கரதேவ பிரபன்னாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முறை நான் உன்னுடையவன் என்று சொல்லிவிட்டால் அவனை இந்த பஞ்சபூதங்களிடமிருந்து எந்த விதமான ஆபத்தும் வராமல் காக்கிறேன் அப்படின்றான். ஒருத்தன் காலில் விழுந்துட்டானா அவனை காப்பாற்றணும். இந்த பண்பு நமக்கு இருக்கணும், நம்பினவர்களை விடக்கூடாது. இது இருந்தால் அவனுக்கு பிடிக்கும். அப்படி அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்குதோ அந்த காரியங்களை செய்யணும். அப்போ அது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையை வளர்க்கும். அடுத்து இந்த சாப்பாட்டுக்கும் இந்த அமிர்த நாடிக்கும் சம்பந்தம் உண்டு. சாப்பாட்டில் சாத்வீகமான உணவு, ராஜசமான உணவு, தாமசமான உணவு இருக்குது. நீங்கள் சும்மா பட்ட சாராயம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அமிர்த நாடி உங்களுக்கு ஒரு நாளும் வரப்போகிறதில்லை. அது மது போதை, லாகிரி வஸ்துக்கள் நீக்கணும். ரஜோகுணத்தை கொடுக்கக்கூடிய மாம்சாகாரங்களை நீக்கணும். ரொம்ப ஸ்டாண்டர்டாக வாழ்க்கை வாழ்கிறவங்க பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க. பூண்டு வெங்காயம் இது ரெண்டும் தாமச குணத்தை கொடுக்கும். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் நீங்கள் தீட்சை வாங்கிக்கிட்டிங்கன்னா முதல் கண்டிஷன் நீங்கள் பூண்டு வெங்காயத்தை விட்டுருப்பாங்க. பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது. அது உங்கள் முகத்திலேயே ஒரு டார்க் அடிக்கும், உங்கள் குணம் தமோ குணம் ஆகிடும். வெஜிடேரியன் டயட்டில் பூண்டு வெங்காயமும் தமோ குணத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தாப்பில் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான், சமைத்து ஒரு ஜாமம் ஆன உணவை சாப்பிடக்கூடாது. ஒரு ஜாமம்னா ஒரு நாளைக்கு 8 ஜாமம் இருக்குது, 3 24, 3 மணி நேரம். சமைச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உங்களுக்கு தமோ குணம் வரும். அப்பப்போ புதுசாக சமைக்கணும். இந்த நாட்டில் ஹோட்டலில் போய் உட்காந்தவுடனே சூடாக என்னப்பா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன சூடாக கேட்குறாங்கன்னா இந்த ட்ரெடிஷன் தான். இந்த நாட்டில் பெரியவங்கள்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. உள்ளே நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடாதீங்க. 8 நாளைக்கு முந்தினது, 40 நாளைக்கு முந்தினது, 1 மாதத்துக்கு முந்தினது, போன வைகுண்ட ஏகாதசிக்கு மிஞ்சினது, அதெல்லாம் இப்போ வச்சு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது என்னென்னா நீங்கள் சொல்லுவீங்க அது உணவுக்கு நாங்கள் சேமிப்பு செய்கிறோன்னு. நீங்கள் உணவை சேமிக்கலாம், ஆனால் உள்ள பக்தியும் போயிடும். அதனால் புதிய உணவு, புத்துணவு வேண்டும், நல்ல உணவு சாப்பிட வேண்டும். அது ஒன்று. அடுத்தாப்பில் பரோபகாரம். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா இறக்கப்படணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். உங்களால் ஆன உதவிகள் பரோபகாரம் செஞ்சால் இந்த இறை நம்பிக்கை வெல்லப்படும். அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு ஒரு மதிப்பு வச்சுருக்கணும். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அவங்களுக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இறை நம்பிக்கை வெல்லப்படும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பா மேலே பக்தியாக இருப்பாங்க, இல்லாட்டி அம்மா மேலே பக்தியாக இருப்பாங்க. பெரிய தலைவர்கள், பெரிய அறிஞர்கள், பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவங்க அம்மா அப்பா மேலே பக்தியாக இருப்பாங்க. ஆனால் இந்த தாய் தகப்பனை அவமதிக்கிறவர்களுக்கு இந்த அமிர்த நாடி வலுப்படுவதில்லை, இந்த தெய்வ நம்பிக்கை கொடுக்கப்படுவதில்லை. புட்டபர்த்தி சாய்பாபா ஒரு கதை சொல்லுவார். 2 பிள்ளைகளாம் ஒரு பெற்றோருக்கு. ஒருத்தன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறபோது அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவானா. இன்னொருத்தன் ஒன்றுமே சொல்லாமல் ஆப்சண்ட் ஆகிடுவான், போயிடுவான். அப்படி இருந்தாங்கன்னா 2 பேரும் வளர்ந்தார்கள். பெரியவன் படித்து நல்ல பெரிய உத்தியோகத்துக்கு போய் 10 பேங்க்குக்கு ஒரு மேனேஜராக போய் உட்கார்ந்தான். சின்னவன் இவன் எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறானோ அந்த பேங்க்கில் வாட்ச்மேனாக போய் சேர்ந்தான். இப்போது அந்த பேங்க்குக்கு வர்றவங்கெல்லாம் அந்த மேனேஜரை பார்த்து ஐயா வணக்கம்,
சார் வணக்கம்னு சொல்கிறாங்க. ஏன்னா லோன் போட்டு கொடுப்பாரு, உதவி செய்வாருங்கிறதுக்காக. ஆனால் சின்னவன் என்ன பண்ணுவான்னா, உள்ளே நுழையிறவங்கள பார்த்து இவன் கும்பிடுவான், சார் 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 அப்படின்னு. ஏன்னா அவன் ஏதாவது கொடுக்க மாட்டானா, 5 ரூபா 10 ரூபா கொடுக்க மாட்டானா, போகும்போது என்ன கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு. அப்போது வணங்கினான் பெரியவன், அவன் வணங்கப்படுகிறான். இவன் வந்து நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான், இவன் எல்லாரையும் பிடிச்சி வணங்கிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி வரும். ஸோ பித்ருபக்தி மாத்ருபக்தி இவை ரொம்ப அவசியம். இது இருந்தால் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வலுப்படும். சரி, இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசினேனே, உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த தெய்வ நம்பிக்கை இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வேணும் இல்லையா? இப்போ ஜுரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், அதுக்கு தெர்மாமீட்டர் வச்சா காட்டுது 105 103 104ன்னு. அது மாதிரி ஒரு தெர்மாமீட்டர் என்ன அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் பிரார்த்தனை செய்கிற போது அந்த தெய்வமானது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் பிரார்த்தனையின் முடிவிலே மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும், ஒரு திருப்தி, பாதி காரியம் நடந்துட்ட மாதிரி ஒரு தெம்பு ஏற்படும். அது ரெசிப்ரோகேஷன் சொல்கிறது. அப்போ தெய்வம் உங்களை கடாட்சம் பண்ணுதுன்னு அர்த்தம். பெரிய மகான்களுக்கு, சான்றோர்களுக்கு, நல்லவர்களுக்கெல்லாம் அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். அடியனுடைய ஞானகுரு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைகுண்டவாசி வீரராவையங்கர் சுவாமிகள் சொல்லுவார், ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதே எனக்கு தெரியும்ப்பா அது நடக்கும் நடக்காதுன்ட்டு அப்படின்னு. அதுதான் அந்த ரெசிப்ரோகேஷன். அது உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் பரவாயில்ல, உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வலுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நமக்கு மனசு பக்குன்னு அடிச்சுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப லோ கிளாஸில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் மேலே போகணும். ரெண்டாவது என்னென்னா வெரிஃபிகேஷன் பை ரியல் இன்சிடென்ட்ஸ். நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம கேட்குறோம் ஒரு காரியம் நடக்கணும்னு, அது நடக்குதா இல்லையா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் சைக்கிளில் வேகமாக போகிறான், போகிற போதே நம்மளை இடிச்சுக்கிட்டு போகிறான், நமக்கு கோபம் வந்துடுது. நம்ம உடனே என்ன பண்ணுறோம், டேய் நீ 10 அடி போகிறதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போகடா அப்படின்னு சாபம் போடுறோம். ஆனால் என்ன ஆகுது, அவன் நம்ம சபித்த உடனே சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான், ஜாலியாக போகிறான், ஒரு வண்டியும் இடிக்கலை. நம்ம வாக்கு மகிமை அப்படி இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு வாக்கு சித்தி இல்லை, நம்ம சொன்னால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு. அதுபோல் ஒரு பிரார்த்தனையை கடவுள் முன்னால் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த காரியம் நடக்குதா இல்லையாங்கிறத ப்ராக்டிக்கல் வெரிஃபிகேஷனில் பார்க்குறோம் இல்லையா? ஏதோ 50% நடக்குதுன்னா சரி பரவாயில்ல, நமக்கு தெய்வ நம்பிக்கை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை 10க்கு 10 ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப முன்னுக்கு போக வேண்டி இருக்குது, அந்த பக்தி வரணும்னு சொல்லி அந்த பக்தியை கொடுன்னு அவனை தான் கேட்கணும். அவன் அந்த அருள் செய்கிறான். இப்போது இந்த விசுவாசத்துக்கு ஒரு மேல்வரி சட்டமாக முன்னுதாரணமாக யாரை சொல்லுவார்கள் அப்படின்னா திரௌபதியை சொல்லுவாங்க. பொம்பளை தான், அவள் நடு சபையில் சேலையை பறி கொடுத்த போது அங்கே இல்லாத கண்ணனை அழைத்தாள். அப்போது சேலைகள் வளர்ந்தன. இந்த ஃபெய்த்து அவளுக்கு முன்னையும் அவளுக்கு பின்னையும் அந்த அளவுக்கு யாருக்கும் வந்த மாதிரி தெரியல. அதுதான் திரௌபதி விஸ்வாசம்னு சொல்கிறது. அவள் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம். அந்த மகாபாரதத்தில் அவளை பற்றி படிக்கிற போது என்ன படிக்கிறோம், கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஆனால் ஒன்றும் நடக்கலை, சேலை வரலைன்ன உடனே தனக்குத்தானே ஒரு பரிசோதனை பண்ணினா ஏன் நடக்கலை அப்படின்ன உடனே ஒரு கையால் சேலையை பிடிச்சிக்கிட்டு உன்னை பாதுகாத்துக்கிட்டு நீ கூப்பிட்ட, நீ அவனை நம்பினா எதுக்காக இந்த கையை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு சேலையை என்று தோன்றி 2 கையும் விட்டு நின்றாள். அப்போது சேலை வந்ததுன்னு சொன்னான். ஒரு மகான் என்ன பண்ணாராம், ஒரு ஊரில் 12 வருஷம் மழை இல்லை, எல்லாரும் வாங்க நம்ம மழை வேண்டி ஜெபம் செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் போய் குழுமினார்கள். ஒரு ஆலமரத்தடியிலே அவர் மேலே ஏறி அமர்ந்தார். அப்போ சொன்னார், நாம் எல்லாருமே நம்ம இன்றைக்கி மழைக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், ஆனால் ஒரு ஜோசியம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த மழை வராது அப்படின்னாரு. என்ன சாமி நீங்களே இப்படி அறம்பளித்த மாதிரி சொன்னால் எப்படி அப்படின்னா, இல்லை மழை வருங்கிற நம்பிக்கை உங்களில் யாருக்காவது இருந்திருந்தா ஒரு அளவுக்கு கொடை கொண்டு வந்திருப்பீங்கள்ல, ஒருத்தங்க கூட கொடை கொண்டு வரல. ஏண்டான்னா மழை வராதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க, மழை எப்படி வரும்? ஒரு 4 பேராவது கொடை கொண்டு வந்துருந்தீங்கன்னா அந்த ஃபெய்த்துக்கு மழை வரும்னு சொல்லணும். நீங்கள் இந்த லெவலில் இருந்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு மழை வர போகிறது.
அப்படின்னு சொன்னார். அப்போது நடக்குமா என்ற கேள்விக்கு நடக்கும், நடந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வேண்டும். அப்போ தான் அது ஃபெய்த்து. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியரை தோட்டத்தில் இலை அறுத்து கொண்டு இருந்தபோது பாம்பு கடித்து விட்டது. பாம்பு கடித்தோடனே அவர் கூட போன சக சிஷ்யர் என்ன சொன்னார், வாங்க பாம்பு விஷம் மந்திரிக்கிறவன்ட்ட போகலாம், இல்லாட்டி வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், கடித்த பாம்பு வலுவாக இருந்தால் நான் வைகுண்டத்தில் போய் சேவை செய்கிறேன், கடிப்பட்ட பாம்பு வலுவாக இருந்தால் இங்கேயே ஸ்ரீரங்கத்திலே சேவை செய்கிறேன், போய்யா பெருசாக பாம்புன்னுக்கிட்டு அப்படின்னு. இவர் ஓடி போய் குருக்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு. இவர் நிதானமாக 1 மணி நேரம் கழித்து வந்தாராம். வந்த உடனே, ஐயோ என்னய்யா பாம்பு கடிச்சிருச்சாம்ல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இத்தனை காலம் நான் உங்ககிட்ட ஞானம் கேட்டேன், சாஸ்திரம் கேட்டேன், ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு நான் வைத்தியர்கிட்ட போனேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் பகவானுடைய திருவிழப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பாம்பு விஷம் அவருக்கு ஏறலை. நம்ம நாட்டில் பாம்பு கடித்தா பாம்பு விஷத்தை மந்திரம் சொல்லி இறக்கக்கூடிய வித்தை இருக்குது. ஒரு முறை இந்த வெள்ளையர்கள் நம் நாட்டை அரசாண்டு கொண்டிருந்த போது ஒரு பாம்பு விஷம் இறக்கக்கூடிய ஒரு மந்திர வித்தையை பற்றி ஒரு வெள்ளைக்காரன் கேள்விப்பட்டு என்ன பண்ணான்னா, ஒரு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தாங்க. ஒரு பசுமாட்டை நல்ல பாம்பை வச்சு நான் கடிக்க வைப்பேன், அந்த பசுமாடு சாகாமல் மந்திரம் சொல்லி அந்த விஷத்தை இறக்கினீங்கன்னா நான் 1000 ரூபீஸ் தரேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. ஏண்டான்னா ஒரு பையன் வரமாட்டான், இந்த விஷம் இருக்கிறதுலாம் ஹம்பக்கு அப்படின்னு அவனுக்கு நினைப்பு. இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே கேரளாவில் இருந்து மட்டும் 10,000 அப்ளிகேஷன் போச்சான். நான் இறக்குறேன். இவன் பார்த்தான், இது சரிப்படாது, இறக்கிடுவாங்க போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் ஐ டேக் பேக் மை ஆஃபர் அப்படின்னு. நான் யாருக்கும் 1000 ரூபா கொடுக்குறாப்புல இல்லை, பசுமாடு கடிக்கவும் விடலை, இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போது அதுக்கு முதற்கொண்டு நம்பிக்கை தான். இந்த மந்திரிக்கிறவன் ஒன்றும் பெரிய கடவுள் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், இந்த மந்திரத்தை சொன்னால் விஷம் இறங்கும்னு நினைக்கிறான். அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. அதனால் நம்ம அவங்ககிட்ட போய் கை கட்டிட்டு நிற்கிறோம், ஐயா மந்திரி ஐயான்னு. ஆனால் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்குது, அதனால் அவன் மந்திரிக்கிறான். மந்திரிக்கிறவனுக்கும் மந்திரிக்கப்படுகிறவனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த நம்பிக்கை தான் வித்தியாசம். இதை ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் ஆரம்பித்தார் பிரபுபாதா. அவர் அமெரிக்காவுக்கு போனப்போ அவர் மேலே பிரியமுள்ள சில பேர், நீங்கள் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு வந்துட்டீங்க, இங்கே செலவுக்கு பணம் ஏது, சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அப்படின்ன போது கிருஷ்ணன் பார்த்துக்குவான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஓப்பன் பார்க்கில் உட்காந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாராம். அவர் நம்பிக்கைக்கு ஏற்ப நிறைய நண்பர்கள் தொண்டர்கள் சேர்ந்தார்கள். இன்றைக்கி உலகளாவிய ரீதியிலே ஒரு பெரிய நிறுவனமாக ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் இருக்குது. எவ்வளோ ஃபண்ட்ஸ் அந்த பணம் அங்கே இருக்குது தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க கட்டுற கோவில் பூரா தங்கத்தில் கட்டுறான். நீங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் கோவில் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பாருங்கள், தங்கமெல்லாம் பூசி தங்கத்தில் கோபுரங்கள் கட்டி அவ்வளோ பணம் அவங்களுக்கு இருக்குது. எப்படி வந்தது? வரும் என்று நம்பினார்கள். ஜன தன ஆகர்ஷணம் என்று சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவோம். வியாபாரம் பண்ணுறவனுக்கு முதல்ல ஜனங்களையும் தனத்தையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி வரும். அப்போ தான் உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்கள்லேயும் கடைகள்லேயும் யந்திரம் தொங்க விட்டுருப்பான். செப்பு தகட்டில் ஒரு யந்திரம் எழுதி ஃப்ரேம் பண்ணி அதுக்கு போய் ஊதுபத்தி காமிச்சிட்ருப்பான். என்னையா அப்படின்னா, இந்த யந்திரம் இருக்க இடத்துல நல்ல வியாபாரம் நடக்குமாங்க, 1500 ரூபா கொடுத்து வாங்கினேன் இது நான், சாமியார் கேரளாக்காரர் அப்படின்னு. இப்போ உண்மை என்னென்னா, அந்த யந்திரம் கொடுத்தவனும் இந்த மாதிரி மனுஷன்தான், யந்திரம் வாங்கினவனும் மனுஷன்தான். இவன் காசு கொடுக்குறான், அவன் காசு வாங்கிக்கிறான். எப்படின்னா, அவன் நம்புகிறான், இந்த செப்பு தகட்டில் நம்ம கூப்பிட்ற மகாலட்சுமி உட்காருவா, இந்த யந்திரம் இருக்கிற இடத்துல லட்சுமிகரம் கொளிக்கும்னு. இவனுக்கு அந்த நம்பிக்கையில் பயந்து போய் அங்கே நிற்கிறான். சிதம்பரத்தில் காசு கடை தெருவில் ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடையில் போய் ராமலிங்க சுவாமிகள் என்ற வள்ளலார் போய் உட்கார வரான். அவருக்கு வேண்டியது சில மூலிகைகள் வேணும், அதுக்காக போய் உட்கார வரான். இவர் போய் உட்காந்தாருன்னா இவர் எழுந்திருக்கிற வரைக்கும் கூட்டமாக கூடுமா அந்த மளிகை கடையில். எனக்கு அது கொடு, இது கொடு, மஞ்சள் கொடு, கருப்பட்டி கொடு, நல்ல வியாபாரம் ஆகுமா. 2 நாளில் அந்த மளிகை வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆள் உட்காந்தா நல்லா விற்கிதுறாள்.
அதுலேருந்து என்ன பண்ணிட்டான், இவர் வந்தாருன்னா இவர் கேட்டதை கொடுக்குறதே இல்லை. உட்காருங்க சாமி, இந்த தரேன், உட்காருங்க, இந்த தரேன். நல்லா அன்றைக்கி எவ்வளவு கல்லாப்பட்டி ரொம்பணுமோ அது வரைக்கும் ரொம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தாரு. இவர் கடைசியில் ஒரு சுக்கு கேட்பார், ஒரு 4 நாளுக்கு சுக்கு வேணும்னு கேட்பார். அந்த கடை ஓனருடைய பேரன் இன்றைக்கும் இருக்கிற அந்த கதையை பற்றி பிரபலமான ஒரு வதந்தி உண்டு. இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்புகிற போது உங்கள் நம்பிக்கையில் இறைவன் உள்ளத்தில் வந்து உட்கார்றான். இறைவன் இருக்கிற இடத்துல ஜனம் வந்து சேரும், தனம் வந்து சேரும். அதான் ஜன ஆகர்ஷணம். திருப்பதியில் ஏன் இவ்வளவு கூட்டம்? பெருமாள் கோயில் 108 திவ்யதேசம் சொல்கிறாங்க. திருப்பதியில் மட்டும் க்யூவில் போய் நிற்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களெல்லாம் அங்கே பண்ணின பிரபத்தி எம்பெருமானே இங்கே நீ பிரத்யட்சம் வந்து இருக்கணும், ஜனங்களையும் தனங்களையும் ஆகர்ஷணம் பண்ணணும்னு அது பலிக்கிறது. அப்புறம் இந்த தெய்வ நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக ஈடுபட்டிங்கன்னா சொப்னவிருத்தியை குறைச்சிக்கணும். சொப்னவிருத்தினா சுய முயற்சி, மனித முயற்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தெய்வ அருளுக்கு கதவு திறந்து விடணும். அதாவது இப்போ டாக்டர் சொல்கிறாரு, இந்த கேப்சூல் சாப்பிட்டு வாங்க, அது குணமாகிடும் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுங்க, நீங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுதான் குணப்படுத்தும்னு நம்பாமல், இது ஒரு உபகாரம், இது ஒரு கருவி, கடவுள் அருள் தான் நம்ம குணப்படுத்தும் என்று நம்பி அப்படி இருக்கணும். நம்மாழ்வார் வந்து புளிய மரத்தடியில் உட்காந்துருந்தாராம். பிறந்த நாள்லேருந்து அவர் தாய்ப்பாலும் உண்ணலை. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, பால் குடிக்கலை, உடல் வளர்ச்சி மட்டும் நல்லா இருந்தது. நம்பிக்கை தான் காரணம். நான் பலமுறை சொல்லுவேன், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டு சாப்பிடுங்க, அந்த சாப்பாடு அமுதமாக மாறுகிறது. உங்களுக்கு உடல் நலம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் சாப்பாட்டை பார்த்தோன்னே காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி எடுத்து அப்பக்குன்னு உள்ளே தள்ளினீங்கன்னா அது அமுதமாக மாறாது, விஷமாக தான் மாறும். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு நான் கொஞ்சமாவா கொடுக்குறேன், அவனும் கொஞ்சமாவா திங்கிறான், 3 வேளைக்கு 6 வேளை திங்கிறான், எலும்பெல்லாம் தெரியுது, உடம்பு தேரவே மாட்டேங்குது. அப்படின்னா எப்படி தேரும்? அது சாப்பாடுங்கிறது அன்னம் பிரம்ம, உபனிஷதங்கள் சொல்லுது. சாப்பாடு நாராயணமயம், கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி நாராயணமயமாக இருக்கிற இந்த அன்னம் எனக்கு நன்மையை செய்யட்டும் என்று அதை மதித்து விழுங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதனால் இந்த நம்பிக்கைக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம காஞ்சி பெரியவர் இருக்கார், சம்மதி ஆகிட்டார் சந்திரசேகர சுவாமிகள். அவருக்கு ஒரு தடவை 105 டிகிரி ஜுரம் வந்துருச்சு. இன்னும் 1 டிகிரி வந்துட்டால் ஆளை விட்டு. அவருடைய அபிமான டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்த்தார், ஒன்றும் இறங்கலை. அழுக ஆரம்பிச்சிட்டார். சுவாமி, ஜுரம் இறங்க மாட்டேங்குது, எங்களை விட்டு போயிடுவீங்களா அப்படின்ன போது, ஏன்பா கிறுக்கு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி தன்னுடைய பக்தர்கள் சில பேரை கூப்பிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கன்னு. எல்லோரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணாங்க. பாராயணம் முடிஞ்ச உடனே இப்போ தெர்மாமீட்டர் வச்சு பாரியான்னா 98.4 கார்டு. ஒரு மாத்திரை இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை, மருந்து இல்லை. நம்பிக்கை தான். யாருடைய நம்பிக்கை? அவருடைய நம்பிக்கை. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காதால் கேட்டால் நமக்கு ஜுரம் போயிடும்னு அவர் நம்புகிறாரு. அதே மாதிரி நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் ஒரு 8ல் 1 பங்காவது நமக்கு இருக்கணும். மருந்து வேண்டியது தான், நம்ம லெவலுக்கு மருந்து வேணான்னு சொல்ல முடியாது. மருந்து வேண்டியது தான், சாப்பாடு வேண்டியது தான், உடற்பயிற்சி வேண்டியது தான், ஹெல்த் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கடைப்பிடிப்போம். பட் இது எல்லாத்தையும் விட மேலாக கடவுள் அருள் நம்மை காக்கும் என்று நம்ப வேண்டும். ராமானுஜருக்கு பொறாமை கொண்ட சில பேர் கோவில் தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து வச்சாலும் அது விஷம்னு தெரிஞ்சு அவர் சாப்பிட்டாரு. இன்னும் அகல அவருக்கு மறுநாள் கொழுன்னு இருந்தார். எப்படி அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் காரணம். அடுத்தாப்பில் இந்த மந்திரங்கள் ஜபிக்கிற போது இப்போ ராமநாமம் இருக்குது. இந்த ராமநாமத்தை ஜபிக்கிற போது ஒரு தடவை சொன்னீங்கன்னா 1 டிகிரி அந்த கைக்கு இறங்குது. 2 தடவை சொன்னீங்கன்னா 2வது டிகிரி இறங்குது. சுவர் கட்டும்போது எப்படி கொத்தனார் ஒரு செங்கல் மேலே ஒரு செங்கல் மேலே ஒரு செங்கல் மேலே வச்சு கடைசியில் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறாரோ, அதுபோல் மந்திரத்தை சொல்ல 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 அந்த இறையருள் வரும். அதனால் தினசரி பாராயணம், தினசரி மந்திரங்களை சொல்லி வருதல், இது உங்கள் தெய்வ பக்தியை வளர்க்கும். அதில் தான் சித்தியாகும். ஒரு மந்திரத்தை உபதேசம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குரு சொல்லுவார், 1 லட்சம் நீ ஜபிச்சின்னா உனக்கு சித்தி ஆகிடும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் அந்த தெய்வத்துடைய அருள் கொஞ்சம் வருது. ஒரு டம்ளர் இருக்குது, அதில் 1 ஸ்பூன் ஜலம் விடுறேன், அப்புறம் 2 ஸ்பூன் விடுறேன், 3 ஸ்பூன் விடுறேன், அப்படியே விட்டுட்டு இருக்கிறது 35 ஸ்பூன் ஆனவுடனே அது ஃபில்லப் ஆகிடும். அது மாதிரி தான் மந்திரம் சொல்ல 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 உங்களுக்கு இந்த நம்பிக்கை
வலுப்படும். இந்த அஷ்டமா சித்தின்னு சொல்கிறாங்களே, ஆகாயத்தில் பறக்கிறது, மறைஞ்சு போகிறது, ஆம்பளை பொம்பளை ஆகிறது, பொம்பளை ஆம்பளை ஆகிறது, குருவியாக மாறுறது, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதுவும் நம்ம போல் மனுஷங்க செய்கிற வேலை தான். அந்த மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம ஜெபிக்கிற போது அந்த சித்தி வந்துடுது. இந்த நாக்கு எதுக்காக கொடுத்தான் பகவான்னா, நல்ல மந்திரங்களை சொல்லுவதற்காக கொடுத்தேன். இந்த நாக்கை வச்சு நம்ம எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறோம். இந்த சாதாரண குறிப்பாக வாலிபர்கள் இந்த நாக்கை வச்சு எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், லிங்கா வெற்றியா, என்னை அறிந்தால் வெற்றியா, அதுக்கு எவ்வளோ வசூல், இதுக்கு எவ்வளோ வசூல், அவன் நடிப்பு எப்படி, இவன் நடிப்பு எப்படி, இவன் நிலைப்பானா அவள் ஒளிவானா, இதை பற்றி டிஸ்கஷன். இதில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் சண்டையே நடக்குது. ஒரு பெரியவர் சொன்னார், மதுரையில் 2 கல்லூரி மாணவர்கள் தர்க்கம் பண்ணுறாங்க, சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னு. ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். ஆஹா, இளைய தலைமுறை சக்தி சிவம் பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, பிள்ளைகளா எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னு, ஏன் பெரியவரே அப்படின்னா, சக்தி சிவம் பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே, அந்தளவு உங்களுக்கு ஞானம் உயர்ந்து போச்சாங்கன்னா, அட சும்மாரியா, சக்தின்னு ஒரு சினிமா தியேட்ரு, சிவம்னு ஒரு சினிமா தியேட்ரு, 2 தியேட்டர் இருக்குது, 2ல் எது பெருசுன்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி இந்த நாக்கை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். நாக்கு ஏற்பட்டது நாராயணனை தொழுவதற்கு, அந்த பகவானை வணங்குவதற்கு, அவனுடைய ஸ்துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுவதற்கு, சத்து விஷயங்களை பேசுவதற்கு. வெறும் லோகாயுதமான விஷயங்களையே பேசி கொண்டிருக்கிறவன் மறுஜென்மத்திலே ஊமையாக பிறக்கிறான், திக்குவாயனாக பிறக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால் கூடுமானவரை பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும். ஜெபம் மந்திரம் ஜெபிக்கிறதுல அதிகமான நேரம் செலவு பண்ணணும். வீண் பேச்சு வெறும் பேச்சு கூடாது. ஒரு பஸ்ஸில் நம்ம ஏறுறோம், நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு தனி சீட்டில் போய் உட்காரணும். அவங்க பக்கத்தில் உட்காந்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஓட்டவாயி, அவனுக்கு வேறு கிண்டி விடுவாங்க. ஏதாவது டாப்பிக்கை கொடுத்து பேச சொன்னால் சும்மா தேவையில்லாமல் பேசுறது. ஏன்டா நம்ம சயின்ஸ் வாத்தியாருக்கு இது 2வது கல்யாணமாமே தெரியுமா உனக்கு அப்படின்னா, இல்லையே இது முதல் கல்யாணம் தானே பேசிக்கிட்டாங்க, அந்த முகரையை பார்த்தா இது 3வது கல்யாணமாக இருக்கும் போல தோணுது எனக்கு. இதை பற்றி பேசி பேசி பஸ்ஸு போய் சேர்கிற வரைக்கும் இதை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் என்ன பிரயோஜனம் இல்லாத நிஷ்பிரயோஜனமான பேச்சுக்கள். பேச்சுக்கள்னால் என்ன, பகவானை பற்றி பேசுங்க, இல்லை பகவத் விஷயங்களை நீங்கள் ஜெபிங்க. அதான் அந்த காலத்தில் பாராயணம்னு ஒன்று ஏற்படுத்தினோம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்கள், மழை வரும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும். இதை அப்படி சத்தம் போட்டு படிங்க, அது இன்னொருத்தர் படிக்க சொல்லி கேளுங்க. இந்த பாராயணம்ங்கிறதே அதுக்கு தான் ஏற்பட்டது. அதெல்லாம் தூக்கி மூலையில் கட்டி வச்சுட்டோம். இந்த பழைய புஸ்தக கடையில் போனால் வால்மீகி ராமாயணம் கிடைக்கிது, வியாச பாரதம் கிடைக்கிது, சுந்தரகாண்டம் கிடைக்கிது. நான் சந்தோஷப்பட்டு, பரவாயில்லையா நீங்கள் நல்ல கடை நடத்துகிறீங்க, எவ்வளவு தூரம் மக்களுக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நானாவது வாங்கி வைக்கிறதாவது. இந்த கிழங்கட்டைகள்லாம் செத்த உடனே அவங்க பிள்ளைகள் கொண்டாந்து போடுறதுக்கு இது அந்த தாத்தா உயிரோடு இருந்த வரைக்கும் எங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்தார் படிக்க சொல்லி, இந்த புத்தகம் இருந்தால் நல்லதில்லை நீ வச்சுக்கோன்னு சொல்லி காசு கூட வாங்காமல் போகிறீங்க போட்டு அப்படின்றாங்க. அப்போது பகவத் விஷயங்களை படிப்பது என்ற ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பிரபத்தி. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பிரபத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, சரணாகதி. வேறு ஒன்றும் இல்லை, பிரபத்தினா சரணாகதி. இறைவனிடம் சரணடையக்கூடிய ஒரு மனப்பான்மை. அது என்ன அப்படின்னு சொன்னால், தெய்வ நம்பிக்கை எப்போ உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் என்றால், என்னை விட பகவானே இந்த காரியத்தை முடித்து வைக்கக்கூடியவன் என்கிற சரணாகதி வேணும். இன்னும் சொல்லப்போனால் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பெக்கரி. சரணாகதிங்கிறது என்னென்னா, ஒரு பிச்சைக்காரன் உங்கள் வீட்டில் அம்மா சோறு போடுங்கம்மா அப்படின்றான். ஆனால் அவன் கேட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம சோறு போடணுங்கிற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. போடாமல் கூட இருக்கலாம், அவன் அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி, இந்த மாதிரி வலசரவாக்கத்தில் இன்னும் வீதியில் டோர் நம்பர் 181 அங்கே போய் நான் கேட்டேன், அம்மா சோறு போடுங்க, அவங்க போடலை, நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் இம்மீடியட்டானு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கு இடம் உண்டா? இல்லை. இது முழுக்க முழுக்க கருணை எதிர்பார்த்தது. கொடுக்குறதும் கொடுக்காததும் நம்ம இஷ்டம். அது மாதிரி இறைவனிடம் கடவுளை என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கேட்குறோம். கொடுக்குறதும் கொடுக்காததும் அவன் இஷ்டம். ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டான், கொடுப்பான்.
அந்த ஒரு மனப்பான்மையை தான் பிரபத்தி, சரணாகதி. என் கையில் ஒன்றும் இல்லை, நீ தான் எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கேட்கும் மனப்பான்மையோடு நீங்கள் ஜெபிக்கிற போது காரியங்கள் சீக்கிரமாக நடக்கின்றன. இந்த இதிகாச புராணங்களிலிருந்து ஒன்று ரெண்டு சம்பவங்கள் உதாரணங்களாக காட்டுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபெயிலியர்ஸ் ஆஃப் எபிக் ஃபிகர்ஸ், புராண இதிகாச கதை மந்திரங்களிலே தோல்வி அடைந்தவர்கள். என்ன அப்படின்னா, அர்ஜுனன் என்ன பண்ணினா, மகாபாரத யுத்தம் ஜெயிச்சதுக்கு காரணமே தான் நினச்சிக்கிட்டான். அப்போ என்னால் தான் மகாபாரத யுத்தம் வெற்றியாகி முடிந்ததுன்னு சொன்னான். இவன் ஆணவத்தை ஒடுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணால், தன்னுடைய மனைவிமார்களெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து, நீ இந்த காட்டை தாண்டி அவங்க அப்பா கிட்ட கொண்டு விட்டுருது அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன விட்டுருவோம், காண்டிவம் இருக்குது, நெஞ்சில் உரம் இருக்குன்ட்டு போனான். காட்டில் வேடர்கள்லாம் அவனை கையை காலை கட்டி போட்டு மரத்தில் வச்சு உதன்னு வச்சு அந்த பெண்களை சூறையாடிட்டான். போச்சு. காரணம் ஃபெய்த் இல்லை அவங்ககிட்ட, வில்லை வளைக்க முடியல அவனால். அடுத்து ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போனார். இலங்கைக்கு போய் அங்கே இருக்கிற வீரர்களையெல்லாம் கொன்றார். அப்போது ராவணன் என்ன பண்ணால், இந்திரஜித்தை அனுப்பினான், நீ போய் அந்த குரங்கை கட்டி கொண்டு வான்னு. அவன் ராவணன் அந்த இந்திரஜித் என்ன பண்ணால், பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரத்தை போட்டவுடனே பிரம்மா கொடுத்துருந்த வரத்தின்படி அனுமார் கட்டுண்டார். அப்போ அவன் என்ன யோசனை பண்ணால், பிரம்மாஸ்திரம் ஒருவேளை விட்டுட்டா என்ன பண்ணுறது, எதுக்கும் ஒரு அடிஷ்னலாக ஒரு கைத்தை போட்டு கட்டுவோன்னு சொல்லி தேர் வடக்கயிறு ஒன்று போட்டு கட்டினான். அப்போ பிரம்மாஸ்திரம் பார்த்துச்சான், என்னை விட தேர் வடக்கயிறு முக்கியம்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரம் விட்டுருச்சு அனுமார். அவர் ஒன்று எந்திரிச்சு அவனை போட்டு மொத்தம் விட்டார். அதனால் இது மாதிரி தான், நீங்கள் கடவுளை நம்புகிற போது அந்த நம்பிக்கையில் ஸ்டெடியாக இருக்கணும். அதுக்கு அடிஷ்னலாக ஒன்று கொண்டு கொடுக்கக்கூடாது, பிரபத்திக்கு அங்கம் இல்லை. சரி, இந்த நம்பிக்கை வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு 1-2 விஷயம். சத்சங்கம் என்றால் நல்லோர் சேர்க்கை, சான்றோர்கள் நல்லோர்கள். யார்கிட்ட போயிட்டு நீங்கள் பழகுனீங்கன்னா நல்ல விஷயங்களை பேசுவாங்களோ அவங்களோட நீங்கள் பழக்கம் வச்சுக்கணும், தேடிக்கணும். சாஸ்திரங்கள் புஸ்தகங்களை அப்பப்போ படிக்கணும், புரட்டி பார்க்கணும், பெரியவங்கக்கிட்ட நல்ல கதைகளை கேட்கணும். இது உங்கள் ஃபெய்த்தை வளர்க்கும். இப்போ நீங்கள் ஒரு சமூக படம், சோஷியல் மூவியை பார்க்குறத விட ஒரு பக்தி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவங்கள் உங்கள் உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்கிற பக்தி உணர்வை தூண்டும். அடுத்து விஞ்ஞானம்னு இன்றைய சமுதாயம் ரொம்ப வீணாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சயின்ஸில் நிறைய முன்னேற்றம் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வயரில் ஒன்றும் இல்லை, கையில் உள்ளங்கையாகலாம் ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்கான். அதில் எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கிறவன் பேசுகிற பேச்சு கேட்குது, சினிமா போட்டு பார்க்குறான். செல்ஃபோனுடைய சாதனைகள் அற்புதமாக இருக்குது. ஒரு பையன் என்ன சொன்னால், விஞ்ஞான வளர்ச்சி எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு மனிதனையே உருவாக்கி விடுவார்கள் சீக்கிரமே, ரோபோ, உண்மையான சிந்திக்கக்கூடிய மனிதனை உருவாக்கி விடுவார்கள் என்று சொன்னான். நான் சொன்னது சாத்தியமில்லை அப்படின்னு. அப்படி போய்கிட்டு இருக்கு. கூடுமான வரை விஞ்ஞானத்தில் உள்ள நம்பிக்கையை குறைத்து கொள்ளுங்கள். விஞ்ஞானத்து மேலே நீங்கள் ரொம்ப அபார நம்பிக்கை வச்சுக்கிட்டு சயின்ஸ் வில் டூ இட் நினைக்காதீங்க. மெய்ஞானமே உதவும். விஞ்ஞானத்தை 2ஆம் பட்சமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பிரகலாதனுடைய சரித்திரம். பிரகலாதனை கொல்லணும்னு சொல்லி இரணியன் கழுத்தில் கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டான், யானையை விட்டு மிதிக்க விட்டான், பாம்பை விட்டு கடிக்க விட்டான், ஒன்றும் ஆகலை. எல்லாம் ஃபெய்த்து தான், விசுவாசம்தான். அப்படி சரித்திரங்களை பார்க்கிற போது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அப்புறம் ஒரு உண்மை சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஒரு 16 வயசு பெண்ணுக்கு உடம்பெல்லாம் வலி, எங்கே தொட்டாலும் வலிக்குது. அப்படி ஒரு வியாதி வந்துடுச்சு. அப்போ ஒரு வைத்தியர்கிட்ட போய் கேட்டபோது, நான் ஒரு எண்ணெய் தயார் பண்ணி தர்றேன், அதை உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு, நீங்கள் போங்க, உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் அட்ரஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 4 நாள் கழித்து ஒரு தைலம் ஒன்று தயார் பண்ணி ஒரு 21 வயசு வாலிபன் அவருடைய சிஷ்யர்கிட்ட கொடுத்து போய் கொடுத்துட்டு வான்ட்டார். அவன் என்ன சொல்கிறான், கொடுத்துட்டு இந்த தைலத்தை உடனே தேய்க்கணுங்க அப்படின்னு. இப்போது அந்த பொண்ணு உடம்புல எங்கே கை வச்சாலும் வலிக்குது, தேய்க்க முடியாது. 1. 2வது, இவன் சொல்கிறத பார்த்தா இவனே தேய்ச்சி விட்ருவான் போல் இருக்கு. இவனுக்கு வயசு 20, அந்த பொண்ணுக்கு வயசு 16, 17. தகப்பனாருக்கு, இது என்னப்பா உங்கள் வைத்தியர் இப்படிலாம் சிக்கலில் மாட்டி விடுறாருன்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், இப்போ நடக்குது பாருங்கள், அந்த பொண்ணை கொண்டு நீங்கள் உட்கார வைங்கன்னு. வெராண்டாவில் அந்த பொண்ணை உட்கார வச்சாங்க. அந்த தைல பாட்டில் அந்த பொண்ணு கையில் கொடுத்தாங்க. இவன் எதிர உட்காந்துட்டான். உட்காந்து இடுப்புலேருந்து ஒரு ஜபமாலை எடுத்தான். எடுத்து கண்ணை மூடிட்டு மொனமொன்னு ஒரு மந்திரம் ஜபிக்க ஆரம்பித்தான். ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே என்னாச்சு, அந்த பொண்ணு தானே அந்த தைல பாட்டில் எடுத்து
தன் கையில் ஊற்றிக்கிறான். ஊற்றிக்கிட்டு உடம்பெல்லாம் தேய்க்கிறான். தேய்க்கிற போது அமுக்கிறதுனால ஏற்படுற வலி தாங்க முடியல. ஒவ்வொன்று கத்துறான். ஆனால் தேய்க்காமல் இருக்க முடியல. அந்த மந்திரம் அப்படி வேலை செய்யுது. அந்த மாதிரி உடம்பு பூரா அவள் தேய்ச்சிக்கிட்டு அழுது கண்ணீர் வடிச்சிட்டான். அவன் ஒரு மாலை கம்ப்ளீட்டாக ஒரு ஆவர்த்தி சொல்லிவிட்டு, என் குரு சொன்ன காரியம் முடிஞ்சு போச்சு, இது குணமாயிடும், நாளைக்கே குணமாயிடும் அப்படின்ட்டு போயிட்டான். இது நான் தியாகராசர் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது நான் கேள்விப்பட்ட செய்தி. அப்படி ஆள்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மந்திர சித்தி தான், நம்பிக்கையை பொறுத்தது அது. அப்புறம் இந்த ராகவேந்திரரை பற்றி அதிகமாக பேச்சு அடிபடுது. ராகவேந்திரருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். ஒரு முஸ்லீம் சுல்தான் ராகவேந்திரர்கிட்ட நாங்கள் அல்லாவை தான் கடவுளை நினைக்கிறோம், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, நீங்கள் கும்பிட்ற சாமி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிற ஒரு காரியத்தை செய்து காட்ட முடியுமான்னு. என்ன காரியம்னா, ஒரு காஞ்சி போன உலக்கையில் புதுசாக 2 இலை தழுக்கணும், அதை செய்ய வைக்க முடியுமா அப்படின்னா. செய்யலாம் அப்படின்னா. செய்யலாம்னா உங்கள் வீட்டு உலக்கை இல்லை, நான் தான் கொடுப்பேன் உலக்கையை, ஏன்னா அதில் ஃப்ராடு பண்ணிடுவீங்க நீங்கள் அப்படின்னா. சரி கொண்டு வா அப்படின்னு. இவன் நல்லா காஞ்சி வெடிப்பு விழுந்த உலக்கை ஒன்று கொடுத்தான். இதில் இலை வேணும், எப்போ வரும் அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆகுது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வா அப்படின்னு. இவர் டெய்லி என்ன பண்ணார், கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து மிருத்த சஞ்சீவினி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அந்த உலக்கையில் தெளிச்சுட்டே வந்தார். 5ஆவது நாள் 2 இலை வந்துருச்சு. அந்த உலக்கை எந்த மரத்தில் செஞ்சுருந்தாங்களோ அந்த மரத்து இலை வந்துருச்சு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். 6ஆவது நாள் இவரே ஆள் அனுப்பிச்சார். 7 நாள் தேவையில்லை, இலை வந்துருச்சுன்னு சொல்லுவோம். அவன் அங்கேருந்து வேகமாக சேனையோடு வர்றான், ஏதோ ஃப்ராட்ரா அப்படின்ட்டு. பார்த்தா இலை இருக்குது. உடனே அந்த உலக்கை இருக்குது, இந்த கையில் பிடிச்சிட்டு அப்படி மெல்ல கலைச்சி பார்க்குறான். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டை வச்சுருக்கானா, கம் வச்சு ஒட்டை வச்சுருக்கானு பார்த்தா உலக்கைக்குள்ளேருந்து வந்திருக்காது வேறு விட்டு. அவன் இந்து கோவில்களை இடிப்பதை அதோடு நிறுத்திவிட்டான் அப்படின்னு சொல்லி ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்குறோம். இதெல்லாம் அந்த நம்பிக்கை தான். நாம் இதை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு நமக்கும் அந்த மாதிரி நிலைமை வரணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். அப்புறம் பிரபலமாக ஒன்று சொல்லுவாங்க, கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னால் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் ஜெயிலில் காட்சி கொடுத்தான். நான் இப்போ உங்கள் குழந்தையாக பிறக்க போகிறேன், பிறந்த உடனே என்னை கொண்டு போய் யமுனை நதியில் கடந்து ஆயர் சேரியில் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொன்னான் வசுதேவன். உடனே அவன் குழந்தையாக மாறி வயிற்றில் கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்தான். குழந்தை பிறந்தது. அப்போது அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு வசுதேவன் ஆயர் சேரிக்கு போகிறதுக்கு புறப்பட்டான். அப்படி அவன் புறப்பட்ட போது பகவான் முதல்லே காட்சி கொடுத்தப்ப, நான் எப்படி ஆயர் சேரிக்கு போவேன், ஜெயில் கதவு பூட்டியிருக்கு, அடுத்தாப்பில் யமுனை நதி ஆழமானது, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு அவன் கேட்கலை. கேட்காம சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கையில் எடுத்துகிட்டு சிறை கதவுக்கிட்ட போய் நின்னா பூட்டு தானாக திறந்துருச்சு. யமுனை நதி கரையில் போய் நின்னா தண்ணி வற்றி முழங்கால் மட்டும் வந்துடுச்சு. காவலர்கள்லாம் கத்தியை பிடிச்சிருந்தா மயக்கம் போட்டாங்க. அங்கே போனால் எந்த வீட்டில் அந்த குழந்தைய வைக்க சொன்னோன்னா அந்த வீட்டில் புதுசாக பிரசவமான தாய் அவள் மயக்கம் போட்டு கிடக்கிறான். எல்லாம் இவன் கேட்காமலே நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் அவளுக்கு நம்பிக்கை, எனக்கு பகவான் என்றைக்கு உத்தரவு போடுறாரோ அதுக்கு வேண்டிய மற்ற காரியங்களையும் அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட நீங்கள் அண்ணா நகர் போய் நீங்கள் 4வது அவென்யூவில் இந்த வீட்டில் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால், நீங்கள் உடனே பேப்பர் பேனை எடுத்துங்க, சொல்லுங்கள் அந்த விலாசம் என்ன, அட்ரஸை முதல்ல தெளிவாக எழுதிக்குவீங்க. அந்த வீட்டில் யார் இருப்பா, ஆம்பளை இருப்பாங்களா பொம்பளை இருப்பாங்களா, ஆம்பளை இருந்தால் என்ன பேசணும், பொம்பளை இருந்தால் என்ன பேசணும், உங்களை என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், இதை என்னென்னு சொல்லி கொடுக்கணும், நீங்கள் எப்போ வர்றதாக சொல்லுவீங்க. பொம்பளைகளில் சிடுசிடுத்த பொம்பளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஜன்னல் வழியாக பேசுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், கதவை திறக்கிறதுக்கு என்ன செய்யணும், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு இருக்குமா, அங்கே நாய்கள் இருக்குமா, இல்லை மனிதர்களே நாய்களாக மாறி குறைப்பாங்களா, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு இவ்வளோ விவரம் பர்டிகுலர்ஸ் கொடுத்தா தான் நம்ம அந்த ஒர்க்கை அண்டர்டேக் பண்ணுவோம். ஆனால் வசுதேவனை பார்த்து பெருமாள் சொன்னால், இந்த குழந்தைய கொண்டு போய் ஆயர் சேரியில் விட்டுடுன்னு மறு பேச்சு பேசாமல் மறு கேள்வி கேட்காம சரின்னு சொன்னான். அவனுக்கு எல்லாம் சாதகமாக இருந்தது. இதெல்லாம் ஃபெய்த்துக்கு ஒரு உதாரணம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். நான் எழுதுனது இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்குது, ஆனால் கடிகாரம் என்னை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நான் உங்களை துன்புறுத்த விரும்பவில்லை. இந்த அரிய வாய்ப்பை நல்கிய சென்னை பிரசன்னா அவர்களுக்கும்
எங்களுக்கு அன்பு உபசரிப்பு செய்த அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் இந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் இந்த கோவில் அர்ச்சகர்களுக்கும் இதுவரை கலையாமல் இருந்து பொறுமையாக செய்து முடித்த உங்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு வாய்ப்பு இறைவன் தருவான் என்றால் நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். மிகவும் அருமையாக தெய்வ நம்பிக்கை பற்றியும் சரஸ்வதி நாடி பற்றியும் அமிர்த நாடி பற்றியும் பேசினார். அமிர்த நாடியை வெளிப்பட செய்வது பற்றியும் சில வழிகளை பேசினார். இப்பொழுது அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேச திரு ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். 84 வயசார்ந்தவருக்கு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அவர். மதிப்புக்குரிய சொற்பொழிவாளர் அவர்களே, கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இளவல்களே, சாதாரணமாக ஒரு சொற்பொழிவு நடந்தால் நன்றாக சுவையாக இருக்கிறது என்று சொல்வது வழக்கம். அந்த சொற்பொழிவை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போன பிறகு சொற்பொழிவில் என்ன சொன்னார் என்று கேட்டால் 99% எல்லாரும் அதை திருப்பி சொல்ல முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் இருந்திருக்க முடியாது. அந்த விஷயத்தில் பார்த்தால் இன்றைய சொற்பொழிவு விசேஷமானது. ஏனென்றால் அந்த சொற்பொழிவாளர் அணுகிய முறையானது நாம் அந்த சொற்பொழிவை மறக்க முடியாமல் செய்துவிட்டது. சுவையாக இருந்தது என்று சொல்வதற்கு இவ்வளவு நேரம் நாம் கேட்டுக் கொடுக்கின்ற போதும் கூட நமக்கு ஒரு அலுப்போ செருப்போ ஏற்படாதது காரணமாகும். சொற்பொழிவு ஆரம்பிக்கும் பொழுதே அவர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொன்னார். பிறகு அந்த கடவுளின் மேல் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நம்பிக்கை என்றால் என்ன, அது எப்படி வரும் என்று நம்பிக்கை வருவதற்கு என்னென்ன தேவைகள் அதுவும் விரிவாக நோக்கினார். இவைகளை சொல்லும் பொழுது ஒவ்வொரு கருத்தும் நமக்கு மனதில் பதிவதற்காக முன்னுதாரணங்களையும் கதைகளையும் நமக்கு தெரிவித்தார்கள். அந்த கதைகளில் சிலதான் நமக்கு தெரிந்திருக்கும், பல நமக்கு தெரியாததாக இருந்திருக்கும். அதனால் அந்த விஷயத்திற்கு நாம் விசேஷமாக சொற்பொழிவாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த பேனரில் இந்திய சிந்தனைக்கு ஒரு இயக்கம் என்று, இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நம் சொற்பொழிவாளர் தான். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சிந்தனை என்பது ஆரம்பித்ததே பாரத நாட்டில் தான். அது வெளிநாட்டு நிலையாளர்கள் கூட ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிந்தனை என்பது இப்பொழுது துரதிருஷ்டவசமாக அது எப்படி செய்வது, ஏன் செய்வது, செய்ய வேண்டிய அவசியமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் உட்பட்டாகிவிட்டது. முக்கியமாக சிறுவர்களுக்கு, யௌவனத்துள்ளவர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி அக்கறையே இருப்பதில்லை. வாழ்க்கை முறை அப்படி அமைந்து விட்டது. இது ரொம்ப விசனிக்கத்தகுந்த விஷயமாக இருக்கிறது. அந்த சமயத்திலே நமது சொற்பொழிவாளர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அது அவருடைய தெய்வ நம்பிக்கையின் காரணம், அவருடைய சொந்த அனுபவம். தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய அவா. அதற்காக நாங்கள் தங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றொரு விஷயம் என்னவென்றால், எவ்வளவோ பேர் நம் நாட்டில் படித்திருக்கிறார்கள், இப்பவும் படிக்கிறார்கள், பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், சொற்பொழிவாற்றுவார்கள், கதைகள் எழுதுவார்கள், புஸ்தகங்களுக்கு உரைகள் செய்வார்கள். ஆனால் எல்லோரும் சொந்த அனுபவத்தை செய்கிறார்களா என்று கேட்டால் பூஜ்யம் என்று நிச்சயமாக நாம் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது சொந்த அனுபவத்தின் பேரிலேயே ஒரு சொற்பொழிவாளர் செய்கிறார் என்றால் அது ஒன்று பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் அவசியமாக பாராட்டுவார்கள். அதை தாங்கள் அவசியம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்கிற சாமர்த்தியத்தை பொறுத்து, நம்முடைய சக்தியை பொறுத்தும் தான் சொற்பொழிவின் பயன் உள்ளது. அந்த விதயத்தில் இன்று நாம் இந்த சொற்பொழிவினால் மிகுந்த பயனை அடைந்துள்ளோம் என்பதை தெரிந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி. சாந்தி மந்திரத்தை தொடர்ந்து முடித்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். தேங்க்யூ.